இப்ப என்ன நடந்து போச்சு? நீ இவ்வளவு கேவலமா அழுகுற? ஏன் பெருசு அழுகுற? பல்ல எதுவும் வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உன்னை பார்த்தா அச்சசல் உங்க அப்பா பார்த்த மாதிரி இருக்கு. இல்லங்க, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குமே. இல்லப்பா, நீ யார உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவர் உங்க அப்பா இல்ல. கெட்டையா சொல்ற? உங்க அப்பா அம்மா வேறப்பா, வேற. அட யாரா அவன் ஆடவுட அழுக ஆரம்பிச்சிடற? யோ, நீ எதுவுமே சொல்லலாட்டி பரவாயில்ல, இப்படி கட்டுறாவே அழுகாத. அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பா செத்து போனது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஏன் எங்க அப்பா செத்து போன அடிக்கடி அழுகலையா? இன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அது வந்து முதல்ல காலை இறக்க முடியா? பாச பிடிச்ச பாத்ரூம் டைல்ஸ் மாதிரி இப்படி வழுக்குது. இப்படி எல்லாம் இடக்கு முடக்கா பண்ணதுனாலதான் உங்க அப்பனை போட்டு தள்ளாங்க. ஓ அப்படியா? சரி, அவர் பேர் என்ன? தி கிரேட் பாகுபலி. ஓ, அப்ப நான் தான் அமரேந்திர பாகுபலியோட பையன் மகேந்திர பாகுபலியா? செருப்பாலே அடிப்பேன். நான் பிளாஷ்பேக் முழுசா சொல்லி முடிக்கல. ஒழுங்கா கவனி. சரி சரி, கோச்சுக்காத, கண்டினியூ பண்ணு. ஒரு வழியா உங்க அப்பா என்னென்னமோ பண்ணி உங்க அம்மாவை உசார் பண்ணிட்டாரு. கப்பல் மகிழ்மதியை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆமா, அது என்ன கப்பல்? பிளாக் பேர்ல் கப்பலா? பாகு ப்ளீஸ் சொல்ல விடு. இந்த வாய்ஸ் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஓ சாரி பெருசு. அந்த கப்பல்ல உங்க அப்பா உங்க அம்மாவும் என்ன பண்ணா தெரியுமா? ஐயா, என்ன இந்த ஆள் இதெல்லாம் உளறிட்டு இருக்கான்? நானா 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 கட்டப்பா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லிட்டு இருக்கமா. அதெல்லாம் ஒரு எழவும் சொல்ல வேண்டாம், விடுங்க. பட் அது நல்ல சாங்மா. கிழட்டு பையன் அடங்க மாட்டான் போல இருக்கே. கேட்டு அந்த விளக்கமாத்த. சரி பரவாயில்ல, இருக்கட்டு விடுமா. பாகு, நான் உனக்கு வேற சீன் சொல்றேன். ஏதாச்சும் நல்ல சீனா சொல்லு. ஒரு வழியா உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு உங்க அப்பா கோட்டைக்கு போனாரு. என்ன பாபா, அமைச்சர்லாம் ஒருத்தரை காணோம், எல்லாம் சரக்க போட்டு தூக்கிட்டாங்களா? எல்லாம் குவாரண்டைன்ல இருக்காங்க மாப்பிள. சரி, நான் உங்க அம்மா பக்கத்துல போய் நிக்கிறேன். அது ஒரு மாதிரி பாக்குது. போ. சொல் தேவசேனா, என் மகனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். சூப்பர் பா பல்லா, இட்ஸ் டைம். குடுகுடோடி போய் தலையை கட்டு. என்ன குழப்பம் இது? இவர்தான் உங்கள் மகனா? ஆனால் நான் காதலிப்பது, திருமணம் செய்து கொள்ள நினைப்பது எல்லாம் இந்த நாட்டின் மாமன்னர் பாகுபலியை தான். என்ன என்ன உளறுகிறாய்? என்னது மகிழ்மதியோட பாபண்டரா? யாரு இவளா? இன்னும் பட்டாபிஷேகம் நடக்கல, முடி சூடல, அதுக்குள்ளே பாபண்டர் அப்படியே சொல்லிக்கிறாடா? ஏதா ஊருக்குள்ளடி அப்படிதான் சொல்லிட்டு தெரியுறியா? அது வந்து நான் வந்து ஓ, தனக்கு பப்பள சோக்கு கேக்குதோ? இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை சொல்றீங்க? டாசர் டப்பா வைப்பதற்கு. அத அவர் பார்த்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அது சரி, வெளில சொல்லிக்காத. யோ பாபா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிற? ஏதாவது சொல்லியா? டோன்ட் வரி மாப்ள, ஐ வில் டேக் கேர். தவறு இழைத்து விட்டேன் தாயே. கட்டப்பா கமனரு, இந்த சீன்ல உனக்கு டயலாக் கிடையாது. இல்ல தாயே, ஆக்சுவலி நிறுத்து. என்ன பாபா? ஐ எம் சாரி மாப்ள, என்னால முடியல. இல்லடா நீ கழிச்சிருவ. சரி விட்டு தொலை, நானே பேசி தொலைக்கிறேன். ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம உங்க மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு. எது தவறா? கிடைச்சிருச்சுடா பாயிட்டு. கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? தாயை கொண்டுட்டு போறது அந்த நாய்க்கு நீ தாய்ப்பால் கொடுத்தியே, அது தவறு. எருமக்கடா மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கையில. அப்பா, ஓ சாரிப்பா, பேச்சு விளக்கல அப்படியே அடிச்சு விட்டேன். இப்ப பாத்துறேன் பாரு. சிங்கக்குட்டி மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கையில அந்த பரதேச நாய்க்கு பட்டன் போஸ்ட் அலாட் பண்ணியே, அது தவறு. இது எல்லாத்துக்கும் மேல அரண்மனை வைஃபை பாஸ்வேர்டு அவகிட்ட சொன்னியே, அது மிகவும் தவறு. அதனாலதான் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த பிள்ளையோட பேசி பழகி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி இங்க வரையும் கூட்டி வந்திருக்கேன். ஏன் தான் அந்த பரமேஸ்வரன் என்னை இப்படி சோதிக்கிறானோ? ஆனா பரமேஸ்வரோட நம்மள சோதிக்கலடி, இந்த பரதேசி அந்த குந்தாரி எழுதிட்டு வந்து நம்மள சோதிக்கிறேன். எப்படிடா பாடே? சூப்பர்பா. கடைசியாக கேட்கிறேன் தேவசேனா, என் மகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? ஆனால் நான் காதலித்தது, திருமணம் செய்து கொள்ள நினைப்பதெல்லாம். அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? அத சொல்லு. முடியாது.
என்னடா நடக்குது இங்க? பொறுமையா இருங்கப்பா. இல்ல தம்பி, அது வந்து சரி ஒன்னே விட்டு சொல்லிக்கிறாரு. சிவகாமி, இட்ஸ் டைம். தீர்ப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எவ்வளவு பெரிய ரோல் உனக்கு கொடுத்துருக்காங்க, நீ படுக்கு பண்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. நீடா பெரியப்பா எவ்வளவு அழகா நடிச்சிருப்பா தெரியுமா? அப்படியே ஆனால் இதுதான் என் முடிவு. பாகுபலி! பக்கத்துல தானே நிக்கிற, எதுக்கு இப்படி கத்துறா? காதெல்லாம் கொய்க்குது. உனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. பேரண்டம் போற்றும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா அல்லது இந்த குந்தாணி தேவசேனை வேண்டுமா? அது வந்து அரிகாசனோ தேவசேனா ஆப்ஷன் சி 2 பேர் வேணும். டேய், என்னடா கொழுப்பு கொண்டாடுறியா? ஆப்ஷன் சியே கிடையாது, 2 ஆப்ஷன் தான். ஒன்று அரியாசனா, இன்னொரு தேவசேனா. 2ல ஏதாச்சும் செலக்ட் பண்ணு. சும்மா வெறி ஏற்றிக்கிட்டு இருக்காம. அப்படின்னா எனக்கு வந்து ஐயோ பதவிதான் வேணும். ஆனா இவ்வளவு வேற கூட்டம் தொலைச்சிட்டே. இப்போ மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு தேவசேனா தான் வேணும். வரும் விஜயதசமியில் அதே முகூர்த்தத்தில் பல்வாள் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவான். சேனாதிபதி பாகுபலியின் மேற்பார்வையில் அந்த மகா பட்டாபிஷேகம் நடைபெறும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். போடுறா விடிய. வி வாட் பல்லா, லெட்ஸ் செலிப்ரேட். அவசரப்பட்டவோ இப்படித்தான் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு பாகு. அப்படிதான் எந்த ஒரு டயலாகுமே பேசாம குத்துக்கல்லு மாதிரி அது அவையில நின்று இருக்க. நான் முயற்சி பண்ண பாகு, பட் ஐ காண்ட். சரி மேல சொல்லு. அப்போ உங்க அம்மா நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. ஓ, குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அட எரும மாடே, அந்த குழந்தைய நீதாண்டா. ஓ சரி சரி சரி, நெக்ஸ்ட். நிறைய மாத கர்ப்பிணியான உங்க அம்மா கோயில் போனாங்க. அப்ப சேனாதிபதி சேதுபதிங்கிறவன் உங்க அம்மா மேல கை வைக்க பார்த்தான். அப்போ அவன் கத்தி எடுத்து அவன் விரலைய போட்டாங்க. சதக். ஓ, விரலைய வெட்டிட்டாங்களா? ஆமா, சாம்பார்ல போட்ட முருங்கக்காய் மாதிரி 4 விரலும் கலந்து விழுந்துச்சு. ஓ, செபா பாஸ்வாடி. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீதாபா உண்மையான சிங்கப்பெட்டு. ஏஆர் ரகுமான் சார்ட்ட பேசி உனக்காக சிங்கப்பெட்டு வெர்ஷன் 2 போட சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. எத்தனை பஞ்சாயத்து? சேனாதிபதி சேதுபதியின் விரல்களை வெட்டியதற்காக தேவசேனை மீது இந்த வழக்கு அரசர் முன்னிலையில் விசாரிக்கப்படுகிறது. ஓவரா சகூதாத, அப்புறம் ஒட்டே கொண்டே போட்டு சகூத வேண்டியதா இருக்கும். போய் உட்காந்து தொலை. தேவசேனா. சட் சட், ஒரு நிமிஷம். என்ன தந்தையே? ஓ, அரசர் பதில உட்காந்து தூய தவிழா. சரி விடு, ரொம்ப எல்லாம் விசாரிக்க வேண்டாம். சட்டு போட்டு திருப்ப சொல்லிவிடு. அந்த பரதேசி நாயை கிட்டாச்சு கடந்து வந்துட போகுது. யார்? பாகுபலியா? அந்த பரதேசி நாய் ஏதா முன்னேற்பாடுகள் செய்துள்ளேன். தற்பொழுது அவன் வர இயலாது. ரவுடி பேபி, ரவுடி பேபி, ரவுடி 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 பேபி. ரவுடி பேபி சாக்கு 1 பில்லியனை தாண்டிடுச்சா பாத்தீங்களா? இல்ல சார், பாக்கல சார். சரி உள்ள போட வழிய விடு. முடியாது சார். டேடா பாகுபலிடா. அதனாலதான் சார் உள்ள விடல. கேட்டா தம்பி, அரசர் உத்தரவு சார். அதை மீறி நாங்க தலை வெட்டிடுவார் சார். அப்போ பாகுபலி மட்டும் என்ன டப்பி பீஸ் நினைச்சியா? நீங்க நல்லவர் சார். அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? குட்டி கோபிளாண்டர். வீட்டுக்கு போற வழியில ஒரு 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன். இப்ப உள்ள விடலடா. அது யாரு? இவன் சேனாதிபதி சேதுபதியா? இவன் போரே பார்த்தாலே தெரியுதுவே, கண்டிப்பா கை வச்சிருப்பேன். ஏண்டா எங்கடா யூனிஃபார்ம் இப்படி ஸ்டைலா கலர் ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? அது வந்து என்னோட யூனிஃபார்ம் ஃபுல்லா ரத்தக்கரப்பட்டு ஒரே கொடூரமாயிருச்சு. உண்மையை சொல்ல போனா அந்த குளத்துல என்ன பாக்குறதுக்கு அசுரன் தனுஷ் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் அப்படியே வந்தா சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்து பயந்துருங்களேங்கிறதுக்காக இப்படி வந்திருக்கேன். இவனுக்கெல்லாம் சாதகமா எப்படிதான் தீர்ப்பு சொல்றது? அதனாலதான் சொல்றேன், விசாரிக்க வேண்டாம், தீர்ப்ப சொல்லிடு. அவளை தூக்கில் போட்டு விடுபல்லா. சற்று அமைதியாக இருங்கள் தந்தையே. சேதுபதி, நடந்தவற்றை கூறு. அதான் காலைல வழக்கம் போல நீங்க வர டயத்துக்கு அந்த பொம்பளை வந்துச்சு. அதனால வரிசையில போச்சேன்னு எல்லாம் வரிசையில போயிட்டு இருந்தாங்களா, அவங்கள தள்ளி விட்டேன். அப்பையில இது மேலே கை வைக்க போனேன், எங்க ஐயா வெட்டி பிடிச்சு. டேய் டேய், சென்டிமெண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்காத. ஒவ்வொரு கட்டுக்கு சென்டிமெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்ல. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் இப்போ ஒன்னும் ஆலன் கிடையாது, சேனாதிபதி சேதுபதி. ஆமா, பெரிய விஜய் சேதுபதி அவெஞ்சர் செட்டிகேப்ல அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஓடாகட்டு பொம்பளை பிள்ளைய மேல கை வைக்கிற பொறுக்கிடா இதாடா நீ. மன்னர் மன்னா, இங்க யாருங்க? இந்த ஆள் ஓரா பேசுறாரு. தந்தையே. புரிஞ்சு அமைதியா இருக்க தந்தையே தானே சொல்ல போற. நான் அமைதியா இருந்துக்கிறேன், கேஸை கண்டினியூ பண்ணு. சொல் தேவசேனா, ஏதேனும் கூற விரும்புகிறாயா? எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல், நிறை மாத கர்ப்பிணி எனும் பாராமல், என் கைகளில் சங்கிலி, சி,
சங்கிலி வாங்க கூட வக்கில்லாம கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்கீங்களேடா. அடைச்சே பகில்பதியோட பாலத்தை எப்படி வாங்குறாங்க பாரு. ஏடா உங்களுக்கு சங்கிலியே கிடைக்கலையாடா? இப்பொழுது வழக்கு சங்கிலியின் மேல் அல்ல, உன்மேல். புகழ்பெற்ற மகிழ்மதியின் விசாரிக்கும் முறையும் இதுவே. உங்கள் சட்டங்களை நெருப்பில் எரியுங்கள், உங்கள் சாசனங்களை கடலில் எரியுங்கள். மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறு. அடி செருப்பால எப்படி துப்புரா பாத்தீங்களா? இந்த மாதிரி பொம்பளைனாலதான் கொரோனா பரவுது. இவ்வளவு பிடிச்சு செயல போடுபல்ல. என்ன ஆணவம்! மாபெரும் புகழ் பெற்ற இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி குறை கூற உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தீப் சாக் போடுறாங்க? வந்துட்டாடா பரதேசி, கிழிச்சு போ. டே சேதுபதி, என்ன நடந்துச்சோ அது பருவத்திலேயே சொல்லு. மரோ தெரியுமா? ஏன் அட சொல்றா, வந்து நிக்கிறவ என்னாச்சு ஏதாச்சும் எக்களை கட்டி உசிர் அடிப்பேன். ஆட எத்தனை தடவையா சொல்றது? அதுக்கு இந்த பொம்பளையே தேவலாமலா இருக்கே. சரி சொல்றேன். வழக்கம் போல நான் ரோட்ல நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மன்னர் வர நேரங்கிறதுனால மக்கள் எல்லாம் ஒரு வரிசையில போச்சேனே. அப்ப இந்த பொம்பளையும் போனுச்சு. எல்லாரையும் லேட் ஆகுதுன்னு தள்ளி விட்டேன். இந்த பொம்பளை மேலையும் இந்த இந்த தேவசேனா மேலையும் இல்ல இந்த இந்த இவங்க மேலையும் கை வைக்க போனோம்னா அது. பாகுபலி, என்ன பழக்கம் இது? பாதிக்கப்பட்டவனை ஏன் பயமுறுத்துகிறாய்? பாகு, சாரி அரசே, இந்த இடத்துல ஏதோ ஒரு டயலாக் வருமே. பஜ்ஜகடை நெஞ்சில் இருக்கும் நஞ்சு கொஞ்சி கேட்டால் வராது அரசே. அது கொஞ்சி கேட்டால கெஞ்சி கேட்டால். வாய போட்டா வந்துட்டா பட்டையா. இங்க நான் தான் பாகுபலி. நீ பொம்பளை மேல கை வச்சா ஒரு பொறுக்கி நாய். அதனால ஷட்டப் பண்ணு. அரசே இங்க யாருங்க? இவர் சடப் என்ற கூறி நமது அவையை அவமதித்து விட்டார். நீ எல்லை மீறுகிறாய் பாகுபலி. புள்ளத்தாச்சி பொட்டு என்று கூட பார்க்காமல் கையில விளக்க போட்டு விசாரிக்கிற இந்த அவை எப்பொழுதோ எல்லை மீறி விட்டதப்பா. அது விலங்கு கிடையாது, கயிறு. இவனுக்கெல்லாம் யாருப்பா கவுண்டர் கொடுத்தது? பாகுபலி, நடந்தது என்ன என்று தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது தேவசேடா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே வந்திருப்ப, அப்படி தெரியாத மாதிரியே கேக்குற. தேவசேனா, இது ஸ்கோர் பண்றதுக்கான டைம் கிடையாது, புரிஞ்சுக்க. நான் உள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? வெளியடிக்கிற கூப்பிட்ட எப்படியோ சமாளிச்சு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தா 10 பேரு. அந்த 10 பேரு கட்டப்பாவோட கட்டையா இருந்தாடுங்க. அவனுங்களை சமாளிக்கிறதுக்காக என்னோட அபேசார் பிரேமக்கோட தாரவாத்துட்டு இங்க வந்திருக்கேன். அதனால இத ஸ்கோர் பண்றதெல்லாம் மூட்டை கட்டிட்டு நான் கேட்கறதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு, சரியா? என்ன நடந்தது தேவசேடா? கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச் சொன்னான். அப்பொழுது அவர்கள் மீது கை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டினேன். நீ செய்தது தவறு. தவறு? பருவத்ரி தவறா? பார்த்தாயா சுகாபி, இவ மறுபடி தவறுகிற. பாரு, புருஷன்னு பாக்குறவனே. ஆஹா, கொஞ்சம் ஓவராத்த போயிட்டவோ. பெண்களின் மீது விரல்களை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, கைப்பிடி போட்டுதான் இருக்கு. ஐயோ இவடா, இவ சிரிச்சா ஒரு மணி நேரம் சிரிப்பாட. யாரு அந்த வாழை செஞ்சது? நான் தான் செய்தேன் மன்னா. யாரு நீங்களா? நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். போய் அங்கிட்டு நில்லுங்க. இப்பதான் தெரியுது புலிகேசி ப்ரோ எவ்வளவு பாவண்டு. பாகுபலி, நிறுத்து உன் நாடகத்தை. இது அரசவையா அல்லது நாடக மேடையா? இல்ல அரசே, அது வந்து டிப்பாட்ரா. சபையில இத்தனை பேர் இருக்கையில சர்ரின் வாழ ஒரு பெரிய கொக்கி குமார் நடப்போ. பல்லா, இவங்க சரி வர மாட்டாங்க. 2 பேரும் சொல்லிய பிடிச்சுடு. பாகு, அரச குடும்பத்தை சார்ந்தவராயினும் இன்று நீ நடந்து கொண்டது மிகவும் தவறு. தவறு? எது தவறு? அப்பா சத்தியமா அடிச்சு போடுவேன்ப்பா. ரைட் விடு. அம்மா, தாங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வாக வழங்க வேண்டும். சத்தியப்பா, என்னோட வாழ் மட்டும் ஒழுங்கா இருந்துருச்சுடா, இவன் தடைய வெட்டி பாஸ் காட்டியிருப்ப. அரச குடும்பத்தில் இருந்து கொண்டே நீ மகிழ்மதியின் சட்ட திட்டங்களில் குறை கூறினாய். உனது கணவனும் அரசன் இருக்கும் அவையில் வாளை எடுத்து அவமதித்தான். வாழை எடுத்தது உண்மைதான், ஆனாலும் வந்தது கைப்பிடி பட்டுதானே, வாள் இல்லையே. இது ஒரு குத்தமா? ஆனா ஓவிடு நாசமா போவா. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அவன் சொல்லுவதெல்லாம் பரத தொலைச்சிட போறா. நீங்கள் இருவரும் செய்தது ராஜ துரோகம். அதனால் அரமனை விட்டு வெளில போங்கடா. இப்படித்தான் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் அரண்மனையை விட்டே வெளியேற்றினாங்க. அப்படிதான் இந்த சீட்லயும் எந்த ஒரு டைலாக்குமே பேசாம அப்படியே பலபாடு மாதிரி நின்று இருக்க, சரியா? ஓ பாகு, பிளீஸ் அப்படிலாம் பேசாத. பேலன்ஸ் ஸ்டோரியும் சொல்றேன் கேளு. என்னதான் உங்க அப்பாவை அரண்மனையை விட்டே வெளியேற்றினாலும் உங்க அப்பாவுக்கு திருந்தணுங்கிற ஐடியா மட்டும் துளி கூட வரல. அப்படி என்ன பண்ணாரு? அப்படி என்ன பண்ணாரா? சின்ன பசங்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பண மரத்தை வளைச்சு விளையாண்டுகிட்டு இருந்தான்.
அட கருபபே, இந்த விஷயம் எல்லாம் அரண்மனைக்கு தெரிய வந்து உங்க பெரிய பொண்ணும் பெரிய தாத்தனும் சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு ராஜா மாதா வயலையே உங்க அப்பனை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. அப்படிதான் எங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்களா? ஆமா, அவனுங்களை பழிவாக்க போறேன். அப்படிதான் பாகு. வெரி குட், நல்லா வெறியேத்து. உன்னோட மோட்டிவேஷன் ஃபுல்லா உன்னோட பெரிய தாத்தா மேலையும் உன்னோட பெரியப்பா மேலையும் தான் இருக்கணும். அவனுங்க கிடக்காடுங்க, அவனுங்களை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்னோட மோட்டிவேஷன் ஃபுல்லா எங்க அப்பனை கொண்டாலே அந்த கல்பிரேட் அவ படதா. அவ யாரோட சொல்லு தாத்தா முதல்ல அவனை இங்கே வச்சு டை டை டக்கிற. ஐயோ, அப்படிலாம் பண்ணாத பாவம் பாவம். நீ சொல்லு தாத்தா, நான் பாத்துக்கிறேன். அவனை நினைச்சாலே எடுக்க அப்படியே வெறி ஏறுது. நோ அப்படிலாம் பண்ணாத, உடனே வெறி எனக்கு. ஓவர் வெறி உடம்புக்கு நல்லதுல பாகு. ஆனா அவன் யாரோட சொல்லியா முதல்ல? சரி சொல்றேன், ஆனா நீ அவளை எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பட ஒருத்த கொண்டிருக்கா, அவனை சும்மா விட சொல்றியா? வேற வழி இல்ல பாகு, அவன் நமக்கு வேண்டப்பட்டவனா கூட இருக்கலாம். அட யாரு அடி? சரி சத்தியம், அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். பாகு, என்ன சத்தியம் அது? சத்தியத்துல விரிசல் விழுந்திருக்கு, இது செல்லாது. கேப் விடாம சத்தியம் பண்ணு பாகு, அப்பதான் நான் நம்புவேன். அட யாரியாவ? சரி தொலை. தேங்க்ஸ் பா. இப்ப சொல்லு, எங்க அப்பனை கொண்டது யாரு? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். கட்ட, இப்பதான் நீ கரெக்டா பேசிருக்க. நம்ம கட்ட பேச சொன்ன மாதிரியே நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. பக்கத்துல பெல் இருக்கோ, அதை அடிச்சு விட்டுருக்க. அது மட்டும் இல்லாம கிட்ட கொஞ்சம் இருக்க லைக் கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விட்டுருக்க. முக்கியமா வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணி விட்டுருக்க. ஓகே கட்ட, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நீ தான் சொல்லணும், எங்க அப்பனை கொண்டது யாரு? உங்க அப்பாவை கொண்ட பாவி வேற யாரும் இல்ல, அது நான் தான்ப்பா. பாபா கொஞ்சம் வலிக்குது பாபா. நான் என்ன மசாஜா மாப்பிள பண்ணி விட்டுருக்கேன், கத்தி எடுத்து குத்தி இருக்கப்பா, அப்படித்தான் வலிக்கும், தாங்கிக்க. சிகரெட் ஏதாவது கொடு பாபா, ஒரு இழுப்பு இழுத்துக்கிறேன். சாரி மாப்பிள, எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஓ பரவாயில்லையே, நல்ல பழக்கம்லாம் வச்சிருக்க. பீடிதான் மாப்பிள குடிப்பேன். கரும்ப பிடிச்சவிட. சரி, அந்த பீடியாச்சும் ஒன்று கொடு, எடுத்துக்கிறேன். ஐ எம் வெரி வெரி சாரி மாப்பிள, ஒண்ணுதான் இருந்துச்சு, வர வழியில டென்ஷனா இருக்கேன்னு அதை நானே பத்த வச்சிட்டேன். அட எடாடி, நிர்பதியா சாக கூட விட மாட்டேங்கிற. சரி, உன் போனையாச்சும் கொடு, என் முன்னாடி கடைசியா ஒரு தடவை கால் பிடிக்கிறேன். போன் இருக்கு, ஆனா பேலன்ஸ் இல்ல மாப்பிள. கொப்பத்தா, அதுக்கு பேசாம டிடிஏ கூட சேர்த்து சாவுடா. மாப்பிள அவசரப்படாத, நீ சுட்டதும் சாகிறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. பின்ன யார் யாடி? ஐ எம் பேட்மேன். சூப்பர் சகல, தெருக்க விட்டுட்டேன். இந்த வீடியோ மட்டும் ஹிட் ஆயிடுச்சு வைவே, நான் உன் பேக்ல வாங்கின கடனை பூரா கட்டிடுறேன். அத முதல்ல செய். பாபா, என்ன மாப்பிள? செவ்வருத்தி சீரியல்ல ஆதிய பாத்தி போட்டாங்களா தெரியுமா? ஐயா, என்ன மாப்பிள சொல்ற? ஆபா, நேத்து எங்க அப்பா குரூப்ல போட்டு ஓடிச்சு. அது எப்படி மாப்பிள உனக்கு தெரியும்? உன்னை குரூப் விட்டு தூக்கிட்டாங்களே. அந்த குரூப்ல பிரியா ஸ்வீட்டின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா பிரியா, ஆளு பாக்குறதுக்கு நச்சுன்னு இருக்குமே, அதுவா? பாபா, அந்த பொண்ணேதான். அப்ப அந்த பொண்ணு சொல்லிதான் உனக்கு தெரியுமா? இல்ல பாபா, அந்த பொண்ணே நான் தான். என்ன மாப்பிள சொல்ற? வாட் டு யூ மீன்? ஃபேக் ஐடி பாபா, எல்லாம் ஃபேக் ஐடி. எது ஃபேக் ஐடியா? அப்போ என்ன லவ் பண்றேன்னு சொன்னது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எல்லாம் போய் பாபா, டைம் பாஸ்க்காக பண்ணது. அட படுபாவி பாகு, அந்த ஃபேக் ஐடி நம்பி என் ஆளு பொண்ணு தாயை கழட்டி விட்டுனடா. அட விடு பாபா, கூப்பிட்டா வந்துட போகுது, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. பொடு தாயி, பொடு தாயி ஸ்டாச்சு. இப்படிதாப்பா உங்க அப்பா செத்தாரு. யோ பிளடி சீட், எங்க அப்பட கொண்டது நீயா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. பாவு, உங்க அப்பாவை கொன்னவனை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஓ, அந்த சத்தியத்தை நம்பிக்கிட்டு தான் நீ இவ்வளவு தைரியம் பண்ணிட்டு இருக்கியா? ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு, சோத்தாக்கு ஏழை சத்தியம் பண்ணாதான் செல்லும், நான் சத்தியம் பண்ணது பீச்சாக்கு ஏழை, அதனால இந்த சத்தியம் செல்லாது. நோ பாவு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதைத்தான் நாடு சொல்றேன், இந்த சத்தியத்தை ஒத்துக்க முடியாது. உன்னை கொல்றதை யாராலே தடுக்கவும் முடியாது. நான் தடுப்பேன். எவடாவ? அப்பா, நீங்களா? நீங்க இவளை கொல்றதை தடுக்கிறீங்க? அவருக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, விட்டுரு. என்னப்பா சொல்றீங்க? இவனை விட்டுடுப்பா. என்னப்பாச்சு உங்களுக்கு? இவன் எங்க அப்பாவை கொண்டிருக்கா, அதாவது உங்க வீட்டுக்கார கொண்டிருக்கா. அவரை நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. டாடா டாடான்னு சகல பாட்டிக்கலாமே. அவர் மேல உங்களுக்கு பாசமே இல்ல, கொல்ல விடுங்க, இவனை கொல்ல விடுங்க.
என்னவா அமைதி அடிக்கிறீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. என்னத்தையா சொல்ற என்னத்த சொல்ற ஸ்கிரிப்டிலேயே இல்லாத டைலாக் எல்லாம் நீ பேசினா அதுக்கு எப்படியா என்னால பதில் சொல்ல முடியும்? அது வந்துமா, அது ஸ்கிரிப்ட படின்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. ஆனா நீ முட்டை போண்ட ஆறி போயிடும்னு சொல்லி அதை திங்க போயிட்டியா மகேந்திரா? என்னையா இதெல்லாம்? அது வந்து சரி, அது போடா போயிட்டு போட்டோம். இப்ப நான் என்ன பண்ணணும்? அதான்பா, அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அவரை விட்டுரு. ஓ, அப்ப நான் யாரத்தான் பழி வாங்குறது? இப்படி மட்டும் யாராச்சும் பழி வாங்க விடல, அப்புறம் நான் உடனே பழி வாங்கிடுவேன். ஐய, என்ன இவன் வெறி நாய் மாதிரி பிஹேவ் பண்றான்? விட்டா கடிச்சு வச்சிருவானோ? சொல்லுப்பா, இப்ப நான் யார பழி வாங்கணும்? அத நான் சொல்றேன் பாகு. கருவ மறுபடியா? சரி சொல்லி தொலை. உங்க பெரியப்பாவையும் உங்க பெரிய தாத்தாவையும். அவனுங்களையா? முடிச்சிடலாம். ஆமா, நான் அவனுங்களை பழி வாங்கணும். ஏன்னா அவங்கதான் உங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்தாங்க. அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. போற வழியில சொல்றேன், கிளம்பு. போற வழியில சொல்றியா? நம்ம இப்ப எங்க போறோம்? போருக்கு போறோம் பாகு, போருக்கு போறோம். எது போருக்கா? என்ன இப்பதான் அரசு சொல்றீங்க, அதுக்குள்ளேயும் போருக்கு கூப்பிடுறீங்க? இந்த அந்த புறம் கிட்ட புறம்லாம் எதுவும் காட்ட மாட்டீங்களா? ஓ சாட், அப்பன மாதிரி பிளே பாயா இருக்கான். ஏ சிவு, சாக்குறது யாரு? ஆமா, யார் நீ? அட, என்ன நினைவு சொல்லி போட்ட? என்ன தெரியலையாக்கு? பாக்குறதுக்கு என்னமோ ஹீரோயின் மாதிரி தான் இருக்க. ஆனா உன் குரலை கேட்டா அந்த ஃபீலிங்கே வரல. அட நிஜமாவே தெரியலமா, யார் நீ? நான் தான் வேணும்ன்ற அவந்திகா. யூ மீன் தமண்டா? அட படுபாவிகளா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க செல்லக்குட்டிய? எப்படி இருந்தவள இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களா? டாசாவா போடுவீங்களா? பாகு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எதுக்காக இப்படி கத்துற? அட பொட்ட பட்ட தாத்தா, உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தமிழெல்லாம் ரொம்ப பிடிக்கியா. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. எப்படி இருந்தா என்ன பாகு, இவதான் ஓ ஜோடி. இவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எதை இவள கல்யாணம் பண்ணிக்கணுமா? டோவே, நான் வந்து எங்க அப்பா பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏது உன்ற அம்மா பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பியா? இத நீ மலை மேல கூட்டு கொண்டு வச்சு ரொமான்ஸ் பண்ணியே அப்ப சொல்லிருக்கோம். அது வந்து அதுவும் இல்லையா, பச்சை தீனியடா பட்டுப்பூ நானடான்னு சாங் பாடணுமே, அப்போவா சொல்லிருக்கோணும். இப்படி எல்லாத்தையும் விட்டு போட்டு மொத்த சொல்லி முடிச்சு போட்டு இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன நியாயம்? ஏன் யாரும் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நான் கேக்குறேமா பாகு, என்ன பழக்கம் இது? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறியே. இந்நேரம் உங்க அப்பா இங்க இருந்தா உன் தலையை வெட்டி இருப்பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அதை பேசுறதுலாம் நேரம் கிடையாது. நமக்கு போருக்கு லேட் ஆயிடுச்சு தாத்தா. நம்ம படையை கிளப்புவோம். சங்கே முழங்கு. ஏப்பா, இதுதான் உன் சங்கா? குதிரைக்கு கொள்ளு வைக்க சொன்னா உடக்க வச்சுக்கிட்டியோ? சாரி பாகு, வாய் பிரச்சனை. பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. தேங்க்ஸ் பாகு. யோ, மறுபடியும் என்ன பண்ற? நீ தானே சொன்ன விடுன்னு. ஐயோடா, பேட்டரை விட சொன்னையா? மறுபடியும் சாரி பாகு. ஐயோ, அது ட்ரெயினா அடிபாடு விட்டுக்கிட்டே இருக்க? பாகு, இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. போருக்கு லேட் ஆயிடுச்சு, கிளம்பு. சரி, கிளம்புவோம். வீரர்களே, எது மரணம்? ஐயோ, அது உங்க அப்பா டயலாக்பா. உனக்கு கொடுத்த டயலாக் மட்டும் பேசு. இது வேறங்க. சரி வீரர்களே, கெட் ரெடி. நம்ம இப்ப போருக்கு போறோம். ஐயா, நாங்களாம் சாதாரண மக்கள், கூலி வேலை வைக்கிறவங்க. நாங்க அப்படியே சண்டைக்கு வர்றது? என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? நாட்டை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே போராளிதான். அதனால வாங்க, என் கூட வாங்க. ஆயுதங்கள் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. கையில எது கிடைச்சாலும் எடுத்துருவாங்க. கோடாளி, பட்வெட்டி, கொத்தனார் கட்டி, கொண்டை ஊசி, கோடி ஊசி, இப்படி எது கிடைச்சாலும் எடுத்துருவாங்க. அவனுங்களை இன்னைக்கு போனதுருவோம். எப்படி தாத்தா என்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்? பின்னிட்ட பாகு. இப்படிதான் உங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க அப்பனும் போருக்கு போனேன். ஆனா உங்க அப்பா மட்டும் சேஃபா பின்னாடி நிக்கிட்டாரு. எங்க அப்பா முன்னாடி போயிட்டு அடி செத்து போயிட்டான்ல, அது மாதிரி என்னையும் கூட்டி கொள்ள பாக்குறியா? ஐயோ, என்ன தாத்தா இவன் ரகசியத்தெல்லாம் வெளில சொல்றா? அதான் பாகு, எனக்கு ஒண்ணு புரியல. அவனை மார்க் பண்ணி வச்சுக்க. போர் முடிஞ்சோடனே போட்டு சொல்லிடுவோம். சூப்பர் தாத்தா. ஓகே காய்ஸ், நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் மேல நம்பிக்கை இருக்கவங்க என் பின்னாடி வாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க கொரோனா நியூ வெர்ஷன் வந்திருக்கா, பாட்டுக்கிட்டு சாவுங்க. சரி வா தாத்தா, நம்ம போலாம். ஏன்பா மகேந்திரா, உனக்கு என்னவா வேணும்? அரண்மனை வரைக்கும் நடக்க முடியாது மகேந்திரா. அதனால ஒரு கால் டாக்ஸி ஒண்ணு புக் பண்ணு. எது, கால் டாக்ஸியா? ஆமாப்பா, நானே சொல்ல நினைச்சேன். நைட்டு பூரா உன்னை விரட்டி உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. இனி அரண்மனைக்கு போறதுக்கெல்லாம் தெம்பே இல்ல. அதனால ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு வா பாகு. யோ, என்னையா உடற? போருக்கு எவ்வளவு கால் டாக்ஸில போவாடா? நம்ம போவோம் பாகு, நீ பிடிச்சு வா. முடியவே முடியாது. ஐயோ ப்ளீஸ் பாகு, புரிஞ்சுக்க. எனக்கு சுகர் 450. எனக்கு 350. பாத்தியா, உங்க அம்மாவுக்கு சுகர். புரிஞ்சுக்க பாகு, ப்ளீஸ். சரி, புடிச்சிட்டு வந்து தொலைக்கிறேன். இங்கே நில்லுங்க. குட் மார்னிங் பல்லா.
காலை வணக்கம் அப்பா. என்ன பல்லா ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டு வாரியா? ஆமா. விடாம ஒர்க் அவுட் பண்ணிட்டே இரு. நான் பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத. பெருமைக்கு தான் சொல்றேன், ஆனா நீ அப்படி நினைக்காத. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல எல்லா தேசத்திலயும் பல்வாழ் தேவைங்கிற பேரை கேட்டாலே பயப்படுறாங்க. மன்னா வணக்கம். உங்களுக்கு வணக்கம் பிரபு. வணக்கம் வணக்கம். ஆனா உடா பிரபு கார்த்தின்னு சொல்லியே நல்லா புடிக்க திடுறாப்ப அந்த பையன். என்ன விஷயம்? அதைத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அது ஒரு கெட்ட விஷயம் பிரபு. இளவு நீ வரும்போதே தெரியுமே அதான் கெட்ட விஷயம்னு. நீ என்னைக்கு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க? எவனாச்சும் ஓடி போயிட்டா, செத்து போயிட்டா, உடஞ்சு வச்சு கிழிஞ்சு வச்சு இப்படிதானா வாயில இருந்து வார்த்தை வரும்? அப்பா அவனை பேச விடுங்க. நீ சொல் சேதுபதி, என்ன ஆயிற்று? மன்னா அது கிளவி எஸ்கேப் ஆயிருச்சு. கிழவியா? எந்த கிழவி? அதான் வாசல்ல கட்டி போட வச்சிருந்தோம்ல, அந்த தேவசேனா தான். தேவசேனி தப்பித்து விட்டாளா? என்னடா உளறுகிறாய்? நெசமாதான் பிரபு. நைட்டு 11 மணி போல ஒருத்த வந்தேன், நம்ம ஆளுகளெல்லாம் அடிச்சு போட்டு அந்த கிளவியை தூக்கிட்டு போயிட்டேன். ஏன்டா பரதேசிடாயே, நைட்டு 11 மணிக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு, நீ இப்ப சொல்ற? நைட்டு சொல்ல வேண்டியதாடா? நான் சொல்றதுக்கு தான் வந்தேன், ஆனா நீங்க தான் உள்ள விட மாட்டேன்ட்டீங்க. பொய் சொல்லாத, புட்டு போடுவேன். எப்படா வந்த? நேத்து நைட்டு நீங்க சரக்கு எடுத்துக்கிட்டே வந்தீங்க, நான் உள்ள போடணும்னே நீங்க விட மாட்டேன்னீங்க. ஆஹா, 7வது டப்போ திருப்பியாவில் இருக்கு. என்ன பாதலாம்? சாரி மை டியர் சன், நைட்டு சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது திருப்பியாவில் இருக்கு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. சரி, நான் தான் உள்ள விடல, அபாயப்படியை ஒழிக்க வேண்டியதாடா? அபாயமணியதே நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒழிச்சிட்டோமே, இப்ப சைரன் தானே இருக்கு. சரி, அந்த சைரடாச்சும் அடிச்சு சொல்ல வேண்டியதாரு. நான் அதையும் தான் அமுக்குனேன், ஆனா அது ஒர்க் ஆகல. ஏன்டா? அதுக்கு போற முக்கியமான வயர் தான் எலி கடிச்சு பிடிச்சேன். அதை ஏற்கனவே பார்த்து சரி பண்ணி வைக்க வேண்டியதாடா? அதை சரி பண்ண வந்தவனே சம்பளம் கூட கேட்டேன்னு கொண்டு விட்டோமே. அட என்னடா இது, மகிழ்மதிக்கு வந்த சோதனை. வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். சேதுபதி புறப்படு. மீண்டும் தேவசேனை வந்தாக வேண்டும். அவசியம் இல்ல மண்ணா, நம்ம இளவரசர் ஆல்ரெடி துரத்திட்டு போயிட்டாரு. ஓ, அவளை புடிச்சு வர்றதுக்கு சிங்கக்குட்டி போயிருக்காடா? அப்புறம் என்ன பண்ணலா, கவலையை விடு, அவன் எப்படி புடிச்சு வந்துடுவேன். அவர் கூடவே நம்ம கட்டப்பாவும் போயிருக்காரு மண்ணா. அப்படி என்றால் வெற்றி நம் பக்கம்தான். தேவசேனை மீண்டும் வர வேண்டும். அவளது கைகளில் எனது அரண்மனை சங்கிலி. நினைக்கும் பொழுதே நடக்கும் பல்லா, நடக்கும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். இந்நேரம் என் பேரை சிங்கக்குட்டி அவன் தலையை வெட்டி போட்டு அந்த ஓடுகாலையை இழுத்துட்டு இங்க வந்துகிட்டு இருப்ப. ஏம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருமா, இடம் பார்த்த மாட்டேங்குது. யோ கம்மனு குந்தின வாயா, சும்மா புலம்பினே இருக்காம. ஏம்மா இப்படி சொன்னா எப்படிமா? 2 ஆள் உட்கார இடத்துல நீ ஒரு ஆள் உட்காந்துருக்க, நான் இங்க போய் உட்காருது. இப்ப எதுக்கு 2 பேரும் சட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாரு பாகு, உங்க அம்மா எனக்கு இடம் விட மாட்டேங்குது. அட எடையாடி சின்ன பிள்ளை மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார. இதுக்கு மேல எப்படி பாக அட்ஜஸ்ட் பண்றது? நீ டாக்ஸி எடுத்துட்டு வர வேண்டியதானே? டாக்ஸி எடுக்கலாம் தான் போட, ஆனா எந்த வண்டியிலையும் சாவி இல்ல. இந்த வண்டியில மட்டும் தான் சாவி இருந்துச்சு, அதனால இந்த ஆட்டோ ஊத்திட்டு வந்துட்டேன். அப்படின்னா இது ஆட்டையை போட்டு ஆட்டோவா? ஆமா, வேற வழி? காசு இருக்கா அவட்ட? இல்ல. அப்ப போட்டுக்கிட்டு வா. ஏன்பா மகேந்திரா, சொல்லுப்பா, என்ன விஷயம்? கொஞ்சம் இந்த பள்ளமேடெல்லாம் பார்த்து ஓட்டியா, தூக்கி தூக்கி போடுது. ஐயோ ஏப்பா, நம்ம இப்ப குலதெய்வ கோயிலுக்கு கிடா வெட்டுறதா போயிட்டு இருக்கோம். போருக்கு போயிட்டு இருக்குப்பா, போருக்கு. கொஞ்சம் பாச்சு சீரியஸா இரு. அதானே, கொஞ்சமாச்சு சீரியஸா இருமா. பாகு, நீ ஏதாச்சும் குத்துப்பாட்டை போட்டுருப்பா, போர் அடிக்குது. ஐயோ, படுத்து எடுக்கிறாங்களே. கட்ட உனக்கு அவ்வளவுதான் லிமிட். 2 பேரும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, வண்டியை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு பள்ளத்துல விட்டு டாஸ்கே போயிருவேன். ஆனா சும்மா உட்காரதுக்கு போர் அடிக்குதே, நான் வேணா பிளாஷ்பேக் சொல்லவா? சரி, அதை கருப்பத்தையாவது சொல்லி தொலை. ஓகே பாகு, என்னதான் உங்க அப்பாவை அரண்மனை விட்டு வெளியேற்றினாலும் உங்க அப்பாவோட பவர் குறையவே இல்லை. அது பிடிக்காத உங்க பெரியப்பாவும் பெரிய தாத்தாவும் சூழ்ச்சி செஞ்சாங்க. தேவசேனியோட மச்சான் குமாரவர்மன் அரசரை கொல்ல வந்ததா சொல்லி ராஜமாதாவை தூண்டி விட்டாங்க. நீ பூச்சியை மட்டும் சோகமா வச்சுக்க பண்ணலா, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சிவாபி, விஷயம் தெரியுமா? தெரியாது. ஓ, தெரியாதா? தெரியாதா, வாப்பா போலாம். ஆரம்பிச்சிட்டான்டா. அப்பா தெரியலனா சொல்லுப்பா. ஆபல்ல ஏடி, தெரியலடா, என்ன விஷயம் கேட்க மாட்டியா? சரி, கேக்குற சொல்லுங்க, என்ன மாற்று? அப்படி கேளு. இந்த அடிக்கிறானே நம்ம பையன் பல்வாழ் தேவை, அவன் பொகரைய பாரு. அப்பா எதுக்குப்பா என்ன திட்டுறீங்க? ஆட உட திட்டலடா, ஓ பூஜில பார்க் போட்டிருக்காங்களே, அதை பார்க்க சொல்றேன். நல்லா பாரு சிவாபி, ஓ பையன் பூஜில பார்க் போட்டு வச்சிருக்காங்க. உடனே எத்தனை பார்க்கு பாசா பெயலாம் கேட்காத, அந்த சோக்கெல்லாம் தடவட்டி பல வருஷம் ஆச்சு. என்ன ஆயிற்று? என்ன காயம் இது? எப்படி ஏற்பட்டது? அத நான் சொல்றேன் சிவாபி, நான் சொல்றேன். நீ பாகுபலின்னு ஒரு பாம்பு வளர்த்திய ஞாபகம் இருக்கா? அது இப்ப விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னும் புரியல, தெளிவா சொல்றேன் கேட்டுக்க.
அந்த பரதேசிடாய் பாகுபலி நம்ம பிள்ளைய கொல்றதுக்காண்டி ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்கா சிவகாமி, ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்கா. எது பாகுபலியா? இருக்காது, அப்படி ஒன்றும் இருக்காது. தெரியும், நீ இப்படிதான் சொல்லுவேண்டு. அதுக்காகத்தான் நாங்க ஆதாரம் வச்சிருக்கோம். டேய் சேதுபதி, அந்த அட்டனன்ஸ் எடுத்து காட்டுறா. அது அட்டனன்ஸ் இல்ல, எவிடன்ஸ். ஏதோ ஒரு அளவு அதை எடுத்து காட்டுறா முதல்ல. இங்க பாருங்க ராசமாதா, இதே அந்த எவிடன்ஸ். இது யாரோட வாழ் தெரியுமா? நான் சொல்ல வேண்டியது இல்ல, ஊருக்கே தெரியும். அந்த வீணா போட பாகுபலியோடதான்னு. இப்ப வச்சு நம்புறியா? அப்பா இப்படி எல்லாம் நேரத்தை வீணாக்காம சிம்பதியை கிரியேட் பண்ற மாதிரி பேசுங்கப்பா. சிம்பதியை கிரியேட் பண்ற மாதிரி தானே, அத முதலே சொல்ல வேண்டியதானப்பா. இப்ப பாரு, அவளை தாலி செட்டிமெண்ட்ல லாக் பண்றேன். சிவகாமி பல்வாழ் தேவைங்கிறதுனால அந்த கொலகாரனை சமாளிச்சிட்ட. அதுவே அந்த கொலகாரன் என்ன கொல்ல வந்திருந்தாண்டா இந்நேரம் கொண்டிருப்பேன். அப்புறம் நீ உன் பூவை பொட்டை அழுதுட்டு நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் சிவகாமி. என்ன ஒரு ரியாக்ஷனை காணும்? என்னமோ தாலி சென்டிமெண்ட்டை வச்சு கிழிச்சிடுறேன் அது என்ன? அதேப்பா எனக்கும் ஒண்ணு புரியல. சரி, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. புள்ள சென்டிமெண்ட்டுக்கு பயக்காத எந்த தாய்மே கிடையாது பல்லா. இப்ப பாரு பர்ஃபார்மன்ஸ. சிவகாமி இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏதாவது ஒரு முடிவெடு. நம்ம புள்ளைய பாரு, சின்ன வயசுல இருந்து அவன் ஆசைப்பட்டது எதுவுமே நம்ம வாங்கி கொடுத்தது கிடையாது. இத்தனைக்குமே ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், தேவ சேடை. அவளையும் அந்த பரதேசிலையை தட்டிட்டு போயிட்டா. சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி என் பிள்ளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நிக்கிறா சிவகாமி. அவருக்கு கூட ஒரு தேவையாடி கிடைச்சு, என் பிள்ளைக்கு அதுவும் கிடைக்கல. போதா குறைக்கு அந்த குந்தாண்டியோட பாபே குமாரவர்மனை அனுப்பிவிட்டு ஒரு பார்க்க வேற போட்டு விட்டேன். இந்த பார்க்கோட பார்த்தா மக்கள்லாம் இவட அரசர் பல்வாழ் தேவைன்னு சொல்ல மாட்டாங்க, பார்க் பாரிய பண்ண சொல்லுவாங்க. பல்லா, உன் தந்தை சொல்வது உண்மையா? என்னவென்று அம்மா சொல்வது? என்னுடைய தம்பியே என்னை கொள்வதற்கு. எது தம்பியா? எவன் தம்பி? பார்த்தாயா சிவகாமி, தம்பி. இவனுக்கு அவன் தம்பியா? அவன் இவட அண்ணன் கூட மதிக்காம கொள்றது கூலிப்படை அனுப்புவாடா? ஆனா இவர் மட்டும் பாசத்தோட தம்பின்னு கூப்பிடுவாரா? என்ன சிவகாமி இது? இவனை கொள்றதுக்கு எப்படி சிவகாமி அவனுக்கு மனசு வந்துச்சு? சரி, இதற்கு என்னதான் முடிவு? வேற வழியில சிவகாமி, பாகுபலியை கொல்லணும். பாகுபலியை கொல்வதா? நாடே பற்றி எரியும். ஆனா நாடு பற்றி எரிஞ்சா என்ன? அதான் வார வாரம் மழை பெய்யுது, அதுல அணைஞ்சிட ராஜமாதா. அடி செருப்பால ஐடியாவை முகரைய பாரு. போய் சாடி எழுறா போடா. பழைய சோக்கு சொல்றதுல நம்மளே பிச்சிரியா அவ்வளவு இருக்கு. நீ சொல்லு சிவாபி, முடிவா என்னதான் சொல்ற? என்னால் இதை செய்ய இயலாது. அட இவன் சரி வரப்படாமல்லா. வா நம்ம கிளம்புவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, அம்மா ஒரு முடிவுக்கு வரட்டும். அவ முடிவுக்கு வரல, மொட்டையா போறா. நமக்கண்ட வா நம்ம கிளம்புவோம். அப்பா அட கொசு கடிக்குதுடா பல்லா, என்னால நிக்க முடியலடா. ஆயா நீ அப்படியே உட்காந்துரு, நாங்க கிளம்புறோம். பாகுபலி கொல்லப்படுவான், ஆனால் அந்த கரைகள் பல்வாழ் தேவனின் கைகளில் படியாது. என்ன கேட்டியாடா பல்லா? இல்லப்பா, அவனை ஏன் கையால தான் கொல்லணும். அடிச்சா கொண்டு விட பல்லா, சும்மாரு. என்ன? அது என்ன சொன்னாரு கழிச்சுவாபி, இவன் தம்பிய கொல்ல கூடாதா? அது பாவமா? எம்பிட்டு பாசம் வச்சிருக்கா பாரு அவன் மேல. நல்லவிடாரு பல்லா, ஆனா இம்பிட்டு நல்லவிடா இருக்காத. சிவாபி நீ சொன்னதே சரி, அவனை போட்டுலாம். ஆமா, எப்படி போட போற? கட்ட. கட்டையா? கட்டைகளைய வச்சு அடிக்க முடியாது சிவாபி. கட்டை என்றால் கட்டப்பா. கட்டப்பாவைத்தான் செல்லமாக கட்டை என்று கூப்பிட்டேன். எது செல்லவா குட்டியா? அடி சண்டாளி, இப்பத்தானே தெரியுது எதுக்கு தாலி செட்டிப்பட்டு ஒரு கோட்டாலண்டு. கட்ட. எஸ் தாயே. நம் ராஜ்யத்தை காப்பதற்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டுமே. உத்தரவிடுங்கள் தாயே, செய்து முடிக்கிறேன். பாகுபலியை கொல்ல வேண்டும். எது? பாகுபலியை கொல்வதா? என்ன தாயே? ஏன் தாயே? பிளீஸ் வேண்டாம் தாயே, வேண்டாம். பாகுபலியை கொல்ல வேண்டாம், அவர் வாழ வேண்டும் தாயே. டாய் 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 டாய், ஆஸ்கர வாடலாம் கொடுக்க மாட்டாங்க. சொல்ற வேலை செஞ்சுட்டு போடா. இருந்தாலும் பாகுபலியை நீ கொல்கிறாயா அல்லது நான் கொல்லட்டுமா? ஓகே தாயே, உங்களால முடிஞ்சா நீங்களே கொன்றுங்க. பாகுபலியை நான் கொல்வதா? நினைத்தாலே வயிறெல்லாம் கலங்குகிறது. கலக்குதுல, அது மாதிரிதான் எங்களுக்கும். அவன் முன்ன மாதிரி இல்ல தாயே, இப்ப அவன் குட்டி ஹோம்லேண்டர். அவனெல்லாம் தொட கூட முடியாது. அப்படியே கொல்ல போனாலும் பேசி பேசியே நம்மளை கொண்டுருவேன். கட்டப்பா பறந்துட்டியா? நீ இந்த அரியாசனத்துக்கு அடிமை. இங்க என்ன ஆர்டர் போறாங்களோ அதை செய்யறதே உன் கடமை. எஸ் பிரபு. என்னமோ ஓ பிள்ளைய கொலை பண்ற மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்ற? சொன்னாலும் சொல்லலனாலும் பாகுபலி எனக்கு புள்ள மாதிரிதான் பிரபு. புள்ள மாதிரி தானே, புள்ள இல்லையே. எனக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் கிடைக்கிட்டா
நான் பெத்த புள்ளைய கொல்லுவையா. எது? அது இது சும்மா சொன்னப்பல்லா, நீ கோச்சுக்கிட்டியா? சேச்சா அப்படிலாம் கோச்சுக்காத, உடனே கொல்ல முடியுமா? நீ கிங்கு. நல்ல வேலை தப்பிச்சு. சரி நீ சொல்ற, என்னதான் சொல்ற? அது பிரபு. ஆனா என்னடா இவன் இவளுக்கு மேல யோசிக்கிற? என்ன யோசிக்கிறதுக்கு போட்டியா வச்சிருக்க? 2 பேரும் மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கீல. இல்லை பிரபு, பாகுபலியை கொல்வது மிகவும் தவறு. ஏது தவறு? தவறு 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 தவறு. போடுறா வெடிய. எது தவறா? எது தவறு? பார்த்தாயா சிவகாமி? தவறு. நீ பார்த்தாயா பல்லா? தவறு. ஐயோ. நீ பாத்துக்கிற கட்டப்பா? தவறு. எதுடா தவறு? சுகர் வந்த உன்னைய வேலையை விட்டு தூக்காம இந்த வேலையில வச்சிருக்கமே, அது தவறு. உன்னைய ஒரு அடிபடு கூட பார்க்காம அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இப்படி எல்லா அக்கௌண்டோட பாஸ்வேர்டையும் உங்ககிட்ட கொடுத்தமே, அது தவறு. இல்ல பிரபு, ஆக்சுவலி நேத்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாவ கதைகள் படம் பாக்குறேன்னு சொல்லிவிட்டு டான்ஜான்னு இங்கிலீஷ் படம் பார்த்து வச்சிருக்கேன். பிரபு இப்ப கொலவட்டா சொல்றதுக்கு இப்படி யோசிக்கிறிய? நேத்து படம் பார்க்கும் போது மட்டும் சோபா இருந்துச்சோ? ஓகே பிரபு, நீங்க சொல்றத நான் செய்யறேன். அப்படி வா வலிக்கு. கொஞ்சம் கஷ்டமான வேலைதான் இருந்தாலும் உனக்கு என்ன வேலை சொல்லு, செஞ்சு விடுவோம். அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அட இப்படிதாடாக்கு, அதை முதலே சொல்ல வேண்டியதாடா. ஏப்பா பாக்குற உள்ள கவனிக்கப்பா, கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களோ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? போதுமாடா கட்டப்பா? எங்கேயா காணவிட? அவன் போயிட்டான்ப்பா. அதுக்குள்ளே எங்கேயோட? அப்பா, எனக்கு என்னவோ கட்டப்பா பாகுபலியை கொல்ல மாட்டான்னு தோணுது. ஏப்பா அப்படி நினைக்கிற? அதெல்லாம் கண்டிப்பா கொள்ளுவேன். டப்ப சொன்னா கூட கேட்க மாட்டாப்பல்ல. ஆனா அவங்க தாய் ராச பாதா, அவங்க சொன்னா அந்த நாய் கேட்கும். ஏன் லொல்லுடு கூட குலைக்கும். குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்பா. ஏன் கடிக்காது? அதெல்லாம் குலைக்கும், கடிக்கும், உருளும், பெறலும். ஏன் விழுந்து சாவுடா கூட சாவு. ஆனா அதெல்லாம் ராசபாதா சொன்னா மட்டும்தான் கேட்கும். ஒருவேளை ராஜமாதா செத்துட்டா? ராஜபாதா செத்துட்டா? ராஜபாதா செத்துட்டாவா? ஏ பல்லா, ராஜபாதா செத்துட்டாவா இல்ல கொண்டுட்டாவா? ஏ பல்லா, என்ன பல்லா சொல்ல மாட்டேங்கிற? பிளாட் போட்டி அதுக்குள்ளேயோ? ஓ ஸ்மெயில பாக்கும் போதே தெரியுதியா நீ பிளாட் போட்டு. ஆனா இப்ப வேண்டாம், ஒரு 5-6 நாள் போட்டு அப்புறம் செய்வோம். எந்த பிளான் போட்டாலும் அப்பாட்ட சொல்லிவிடு, நான் பாத்துக்கிறேன். ஆனா அப்பா போடுறதுக்கு மட்டும் பிளான் போட்டுறாத. இந்த பாகுபலி எப்பப்பா சாவான்? அட கொஞ்சம் பொறுமையாரியா, எனக்கும் அதே கியூரியாசிட்டி தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அரசே. அந்த கட்டப்பா மட்டும் பாகுபலியை கொல்லாம இருக்கட்டும். அப்புறம் நான் இங்க போய் அவங்க 2 பேரும் ஒரே வெட்டில போட்டுறேன். யாரு நீ? அவங்க 2 பேரும் ஒரே வெட்டில போட்டுருவேன். ஆமா, கிளிப்ப மூஞ்சியே போரைய பாரு. போட எபிசோட்ல உடைய சாடி அழைச்சுடைய அள்ளிட்டியா? அதெல்லாம் அள்ளிட்டேன். இங்க இருங்க, நீங்க வர வர ரொம்ப தரக்குறவா நடத்துறீங்க. நான் யார் தெரியுமா? மகிழ்மதியோட சேனாதிபதி சேதுபதி. கருப்ப டி எல்லாம் மகிழ்மதிக்கு சேனாதிபதி. நினைச்சு பார்த்தாலே 3 கிலோ சாடிய பூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கா. ஏன் எனக்கு என்ன குறை? என்ன குறையா? சேனாதிபதிடா எப்படி இருக்கணும் தெரியுமா உனக்கு? சூர்யா, ஆர்யா, விக்ரம், விசாலி இவங்க மாதிரி சிம்பாடியா இருக்கா. உன்ன மாதிரி செத்து போட மாதிரி உப்பி போட மாதிரி இருக்க கூடாது. அது அரசே, இங்க பாருங்க, உங்க அப்பா லிமிட் கிராசிங் பண்றாரு. அப்பா இல்ல பல்லா, நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லி ஆடு. அன்னைக்கு பெஸ் பக்கம் போறேன், இவ எடுத்துட்டு அப்படி இருந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என்னத்த சாப்பிட்ட? 40 இட்லி, 17 தோசை, 12 செட்டு பூரி. திங்க முடியுமா உண்டால? புரட்டா சுரிடாலே முடியாது. ஆனா இவன் திம்ப எல்லாத்தையும் திருப்பிட்டு கடைசியில் எடுத்துட்டு சொல்ற நான் டயட்ல இருக்கேன் அப்படிங்கிற. டயட்ல இருக்கும் போதே இப்படி திக்கிறாண்டா, நார்மலா இருக்கும் போது எவ்வளவு திம்பாடி யோசிச்சு பாரு. இவனுக்கு தீடி வாங்கி போட்டு மகிழ்மதியில பாதி சொத்து போயிருவுல இருக்கு. தின்னுட்டு போறான், விடுங்கப்பா. எது தின்னுட்டு போறா? விடுங்கள. என்னப்பா அப்படி அசால்ட்டா சொல்லிவிட்ட? பாகுபலிக்கு இவனுக்கு பெரிய வித்தியாசம் அப்படி கிடையாது. பாகுபலி நம்ம கோட்டையை தாக்க வர சூறாவளிடா, இவன் நம்ம கோட்டைக்குள்ள இருக்க பெருச்சாளி. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கோட்டையவே ஒப்பேத்திருவேன். பாபா என்ன மாப்பிள? வீட்டுல என்ன குழம்பு பாபா? ஏயா பாகு, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ செத்து போன்னு தானே உனக்கு குத்துனேன். ஏன் செத்து தொலையாம உசுர வாங்குற? பாபா ஒரு குத்துக்கே செத்துட்டா என் ரோலுக்கெல்லாம் இட பாபா மரியாதை. மாப்பிள, சாகாம அடம் முடிக்கிறது நீ ஒன்னும் டெட்பூல் கிடையாது. ஆமா பாபா, நான் கூட டெட்பூல் கிடையாது. ஐ அம் பேட்மேன். டேய், அப்ப நான் யாரா? நீ பழைய பேட்மேன், நான் புது பேட்மேன். உன் குரல் ரொம்ப கேவலமா இருக்குடா. அதனாலதான் நான் பேட்மேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்
இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். ஐயோ டிப்பாட்டி தொலையா அறப்பட்ட சைக்கோ. என் டைரக்ட் எம்ஜிஆர் மட்டும் உயிரோட இருந்திருந்தாரு, இவ்வளவு கேவலமா பாடுறதுக்கு வாய்க்குள்ள கத்திய விட்டு ஆட்டிருப்பாரு. அட என்ன பாகு இப்படி சொல்லிவிட்ட? இந்த பாட்டை பாடிதான் மகிழ்மதியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். இவ்வளவு கட்ராவியா பாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்களா? ஆமா, டிஃபன் பாக்ஸ். அட கருபபே, அது பகழ்பதியா இல்ல வட்டபாடபதியா? அப்படியெல்லாம் சொல்லாத பாகு. உங்க அப்பா இருக்காரே அமரேந்திர பாகுபலி, அவர் என் பாட்டை எவ்வளவு ரசிச்சு கேட்பார் தெரியுமா? சாகுறப்ப கூட என் பாட்டை கேட்டுட்டே தான் செத்தாரு. ஓ பாட்டை கேட்டதுனால செத்துருப்பா சொட்ட. சரி, நல்ல ஹோட்டலா பார்த்து நீ படுப்பா, சாப்பிட்டு போவோம். எடுத்து சாப்பிட்டு போப்பா. யோ நம்ம இப்ப போருக்கு போயிட்டு இருக்கையா? நான் சரியான கோவத்துல இருக்கேன். சரி, டீ கடையில நீ பாட்டுப்பா, சுகர் இல்லாம ஒரு டீ குடிச்சுக்கிறேன். யோ என்ன விளையாடியா? உட பார்த்தா போருக்கு வர மாதிரி தெரியல, ஏதோ டூருக்கு வர மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்ற. நோ பாகு, ஐ மீன் ஆட்டோல ஏறதுல இருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க. எங்க அப்பா பாரு எவ்வளவு அமைதியா இருக்கடு. டீ எல்லாம் எதுவும் வேணாம் ராசா. சூப்பர் பா. கேட்டியா கட்டா எங்க அப்பா சொல்றத? ஒரு கேப்புச்சினோ காஃபி வேணா சொல்லு. கருபப இப்படுகள டப்பி நான் பரிச்சுக்கு வர போறேன். அங்கே பெரியப்ப வேற இடப்பட காத்திருக்காடோ. சேதுபதி, நீ இருந்தும் எப்படிகடா தேவசேனையை தப்பிக்க விட்டாய்? அது மன்னிச்சிருங்க அரசே, நேற்று நைட்டு சாப்பிட்ட கறி குழம்பு ஒத்துக்கல. அதான் கக்கூசு போற கேப்ல இவன் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டேன். நீ எல்லாம் சேனாதிபதி, சொல்றதுக்கே கேவலமா இல்ல? கேவலமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது? மன்னிச்சிருங்க அரசே, இதான் லாஸ்ட். இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்காது. தப்பு? டேய், தப்புக்கு தூய தமிழ்ல. தப்புக்கு தூய தமிழ்ல சேதுபதி வேண்டாம். ஏன் அரசே, எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? தப்புக்கு தூய தமிழ் வேண்டாம். தவறு. தவறு? எது தவறு? பாட்டு பாடவா, டான்ஸ் ஆடவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை வை வைல பிடிச்சிருக்க பாபா. வை தானே, இப்ப பாரு. வை வை வளையப்பட்டி தவிழே தவிழே இழுவட்ட சிரிக்கி வைத்த மவளே மவளே என நீ பாடுறது ரொம்ப தப்பு. என்ன மாப்பிள, சரியாதானே பாடிருக்கேன்? எங்க சரியா பாட்ட? டா பிடிச்சது வைல, ஆனா நீ பாடுறது வாழ. ஓ, இப்ப என்ன மாப்பிள பண்றது? அக்கார்டிங் டு த பாட்டு போட்டி ரூல்ஸ், நீ வயலையப்பட்டி தவிழேன்னு பாடா சரியா இருக்கும். வயலையப்பட்டி தவிழே, ஓகே. வயலையப்பட்டி தவிழே தவிழே எழுவட்ட சிரிக்கி வைத்த மவள். மாப்பிள சுருதி மிஸ் ஆகுது. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, பாடியா? சரி மாப்பிள, கரெக்டா அந்த பாட்டு முடியும் போது நீ செத்துருவல்ல? கண்டிப்பா நான் செத்துருவேன், நீ பாடு. ஓகே. வயலையப்பட்டி தவிழே தவிழே எழுவட்ட சிரிக்கி வைத்த மவளே மவளே, ரெண்டு சிமிக்கி போட்ட மயிலே மயிலே என்ன மயக்குறியே. போதுண்டா, ஏறமான் சாருக்கு தெரிஞ்ச போது. ஆமா, அது வாஸ்தவதா. இதோட பிடிச்சுக்கிடுவா. முதல்ல அந்த சூட்டை கலட்டு, ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் இந்த சூட்டு கட்ட குறைச்சல்? நான் இப்ப பேட்மேன் சூட்ல இருக்கேன்ல, நானே மறந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி. டேய், இப்படி பேசுறத நீ பாட்டு இல்ல, உன்னை உசுரோட எரிச்சிருவேன். ஐயா ராசா, என்ன எரிக்கிறதுக்கு நீ ஒன்னும் ஹோம்லாண்டர் கிடையாது, நீ வெறும் பேட்மேன். நானும் பேட்மேன். டேய், இப்ப இதெல்லாம் நிறுத்த போறியா இல்லையாடா? சரி நிப்பாட்டிக்கிறேன், கோவப்படாத. மன்னர் மன்னா வணக்கம். சொல் சேதுபதி, உன் மன்னனுக்காக என்ன செய்தி கொண்டு வந்தாய்? ஓர் இனிய செய்தி மன்னா. நேத்து அந்த கிளைவியை கடத்திட்டு போனான்ல, அவன் நம்ம ஆளுகள்லாம் அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டானா? இதுதான் உன் இனிய செய்தியா? இல்ல, கோவப்படாதீங்க அரசே, நான் என்ன சொல்லி முடிக்கல. அவன் என்னதான் நம்ம ஆளுகளை அடிச்சு போட்டாலும் பின்னாடியே கட்டப்பாவும் இளவரசரும் போய் அவனை அடி அடின்னு அடிச்சு பறக்க விட்டாங்களாம். பிறகு என்ன ஆயிற்று? அப்புறம் என்ன, அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லைன்னு வந்துருச்சு. என்ன? போன்ல காசு இல்ல மண்ணா, ரீசார்ஜ் பண்ண விட்டேன், கரெக்டா அப்படின்ட்டாங்க. சேதுபதி, உன்னை உயிரோடு விட்டு வைப்பது மிகவும் தவறு. தவறு? எது தவறு? அதற்கில்லை பிரபு, இது நமது கல்வி அமைச்சருடைய ஆடு. அது யார் விட்டு ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, அரண்மனைக்குள்ள என்ன வந்தாலும் அது அரண்மனைக்கு தான் சொந்தம், புரிஞ்சுதா? அதனால நீ என்ன பண்ற, அந்த ஆட்டுல பாதியை வெட்டி குழம்பு வச்சிடுற, மீதிய உப்பு கட்டை போட்டுரு, சரியா? அடுத்து இவர் வேறையா? வணக்கம் பிரபு. பாடா சேதுபதி, எனி அப்டேட்ஸ்? எது வலிமை அப்டேட்டா? செரு பிஜுவாவோ, அத பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரே நோட்டீஸ் விட்டாரு. இன்னும் என்ன அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இவன் அடக்க மாட்டா போல இருக்கு பல்லா. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க, நிலைமை தெரியாம. என்ன பல்லா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? ஓ, அந்த தேவசேனா பேட்டரா? அடா, அதை விட்டு தள்ளு. இந்நேரம் என் பேர் அந்த தேவசேனாவை பிடிச்சிருப்பேன்.
ஏன் கணிப்பு சரியா இருந்தா அவன் இந்நேரம் நம்ம கோட்டையை நெருங்கி வந்துகிட்டு இருப்பேன். அப்ப அவங்கள தூக்கிட்டு போனவன் அவன் தலையை நிறைய பேரை வெட்டி வீசி இருப்பேன். இந்நேரம் அந்த தலையை வச்சு அந்த ஏரியா காய்ஸ் ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கட்டப்பா கட்டப்படா எதிரி கொஞ்சம் பலமான ஆளா இருந்தா கட்டப்படோட விக்கெட்டை நேத்தே கழட்டி இருப்பேன். அதுலயும் சிக்காம தப்பிச்சிட்டாட்டா நிறைய கிட்டாச்சும் ஒட்டி பிடி புறக்கிட்டு தெரியுவேன். இன்னைக்கு ₹1 நான் பூரா வித்த பெட்ரோல் இன்னைக்கு 95 ரூபா. விலைவாசி நினைச்சாலே பயந்து வருது பாகு. விலைவாசி நடிச்சு ஃபீல் பண்றியா இல்ல பீடி விலையை நடிச்சு ஃபீல் பண்றியா? பீடி விலையதான் இருந்தாலும் விலைவாசி நினைச்சா கஷ்டமா இருக்கு பாகு. அது கிட்ட பண்றது ஓட்டு போடும் போது யோசிக்கணும். பாற்ற வேடோ சொல்றாங்களே தவிர புதுசா வர யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதே இல்ல. ஆமாப்பா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் பாகு. அந்த மலை உச்சி இருக்கே, அதை தாண்டிட்டோம்னா நம்ம கோட்டை வந்துடும். அப்படின்னா அந்த பேட்ல ஏறடுவா. பேட்ல ஆட்டோ 3 பேரை வச்சு இழுக்காது. அதனால நீங்க 2 பேரும் இறங்கி நடந்து வந்துருங்க. நான் மட்டும் போறேன். எப்படி? எது நடக்கணுமா? ஐயோ மகேந்திரா, வேண்டாம்ப்பா, வயசாயிடுச்சு. நான் வேணா உட்காந்துக்கிறேன், நீங்க 2 பேரும் இறங்கி தள்ளுறீங்களா? பாத்தியா பாகு கொடுப்ப, இவங்க சொகுசா உட்காந்துக்கிறோங்களாம், நம்ம மட்டும் இறங்கி தள்ளணுமா? ஆபா நேத்து வரை அனிமல்ஸ் மாதிரி சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ராஜபாதம் ஆக போதுல, அதான் சீட் போடுது. ஆமா பாகு, ஆமா பாகு. ஐ ஹேவ் an ஐடியா. என்ன ஐடியா? ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை இறங்கி நடக்க சொல்லு, பின்னாடியே நீ போ. எப்படி உங்க பெரியப்பா உங்க பெரிய தாத்தா உங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உன்னோட என்ட்ரி செம அதிர்ச்சியா இருக்கும். அப்படின்னா இது ஒரு பாஸ் என்ட்ரியா இருக்குன்னு சொல்லு. ஆமா ஆமா அதேதான். நீ என்னமா சொல்ற? மாஸ் என்ட்ரியா? அப்படின்னா சரிப்பா, நடந்துருவோம். அதாட பாஸ் என்ட்ரினா நீ கடலுக்குள்ளே இருக்க நடப்பு. சரி தொலையாட்டம். நைட்டு என் தம்பியோட தலையை வெட்டி போட்டடே, அதை எடுத்துட்டு வந்தியா? ஐயோ, அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. மறந்துட்டியா? சரி, காலையில வளைவு கடையில ஒரு மேக்கப் செட் திருடி கொடுத்தல, அத மறக்காம எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டப்பா. இத மட்டும் மறக்காம எடுக்க தெரியுதுல, அது எடுக்க தெரியாது உனக்கு? நீ எல்லாம் ராஜவாதம் ஆகி என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஏண்டா அம்மாவை சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்க? நெசமாவா? என்னங்க இப்படி சொல்றிய? அவர் தானா? நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? தலை தனியா கிடக்கா, உயிர் இருக்கான்னு பாத்தீங்களா? ஓ சாரி தலை தனியா இருந்தா உயிர் இருக்காதோ. சரி, நான் அரசாட்ட சொல்லிடுறேன், நீங்க மத்த வேலையை பாருங்க. தாடா என்ன தனியா பேசிட்டு இருக்க? பேசி முழு லூஸ் ஆயிட்டியா? இல்லை பிரபு, ப்ளூடூத் வழியா இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னது ப்ளூடூத்தா? ஆமா, காதல மாட்டிக்கிட்டு இன்னொருத்தர் பேசுறது. அட எருபடா, அது ப்ளூடூத்ரா. ஏதோ ஒரு இளவு, அது வழியா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன தகவல் கிடைத்தது சேதுபதி? மன்னா, அது ஒரு கெட்ட செய்தி மன்னா. இந்த ஆரம்பிச்சிட்டால, கடிகாலத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெல் அடிக்குதோ இல்லையோ, இவன் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கெட்ட செய்தியில மட்டும் மறக்கவே மாட்டேன். வாயில சாடியை கரைச்சு ஊத்த. அப்பா நீ சொல் சேதுபதி. அது மன்னா, அட ஏன்டா அப்படி பெட்டு புழுகுற? இப்ப யார் ஓடி போடுறது சொல்லு. ஓடி போல பிரபு, செத்தே போயிட்டாங்க. செத்தே போயிட்டாங்களா? வெரி குட்ராடா அரவையா. யார் செத்து போனது? அது அட என்னடா நீ இப்படி யோசிக்கிற? நீ யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம கட்டப்ப டிக்கெட் வாங்கிட்டாலும் இருக்கே. இல்லை பிரபு, டிக்கெட் வாங்கினது நம்ம கட்டப்பா இல்ல. அவன் இல்லடா, பின்ன வேற யாரு? அவன் கூட போனது என் பேர. அதுக்காக டே என்னடா சொல்ல வர்ற? சேதுபதி, என் மகனுக்கு என்ன ஆயிற்று? அதான் உங்க மகன் மண்டைய போட்டாரு. என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. என் பேர அவ்வளவு சீக்கிரம் ஜா மாட்டேன். அந்த நாய் சொல்ற நம்பாத பல்லா. நீங்க நம்பலனாலும் அதே நெசம். அட பரதேசாயே, நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்கேன், உனக்கு காமெடி கேக்குதா? ஒரே அடியில் அடிச்சு கொண்டு ஓடி போயிரு. அது மட்டும் இல்ல அரசே, கட்டப்பா நம்ம மேல படையெடுத்து வரானா. என்ன? கட்டப்பே படையெடுத்து வராடா? ஆமா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. படைகளை தயார் செய் சேதுபதி. இந்த நாய் ஏன் திடீர்னு சண்டைக்கு வர? ஒருவேளை சம்பள பாக்கி இதுவும் இருக்குமோ? நம்ம தான் சம்பளமே கொடுக்கறது இல்லையே. அதானே, பின்ன என்ன விஷயமா இருக்கு? ஒருவேளை இப்படி இருக்குமோ? போன வாரத்துல பள்ளி விழுந்த சோத்தை கீழே கொட்டாவ அவங்களுக்கு கொட்ட சொன்னேன், அதுல எதுவும் காட்டாயிட்டாங்களோ? என் மகனை கொல்லும் அளவிற்கு எவனுக்கு தைரியம் வந்தது? நான் தான் இங்க ஒருத்தர் இருக்கல, பயப்படாம ஏறு பாப்போம். அப்படிதான் ஸ்லோ மோஷன்ல ஏறு. பல்லா,
என் கண்ணுக்கு யாரோ ஒரு ஆண்டி வர மாதிரி தெரியுது. பைடா கூட பாரு. தேவசேனா அவளா? பாராட்டு, இன்னைக்கு சாட்டை எடுத்து உரி உரிச்சு விடுறேன். என்ன பல்லா? டேய், ஏன்டா அப்படி பூச்சி வாங்குற? என்னாச்சு? எங்க நான் பாக்குறேன் கோடி கோடியா செலவு பண்ணி செலவு வைக்கிறேன். ஆனா அந்த பால் அடிச்ச பைடா குளர் மட்டும் பார்த்தே மாட்டேங்கிறானே. என்ன ஒரு அளவு தெரியல. குண்டமா வருது. பக்கத்துல வர்றவன் யாரு? இவளா? டே பல்லா, எப்படா இவன் வந்த? திரும்பி எப்படா இவன் வந்த? மகேந்திர பாகுபலி. அப்படின்னா பாகுபலியோட பேடாவே அவட மாதிரியா இருக்க? ஆட்டோக்குள்ள உட்காந்துரு, நான் பிளான்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய் பாகு. ஹாய் தாத்தா. எங்க நம்ம படையெல்லாம் காணும்? அது கிடக்கட்டும் பாகு. டெக்னிக்கல் டீம் கால் வேணும் கேட்டிருந்தீங்கல்ல? ஆபா கேட்டுது. ஆள் கிடைச்சிருச்சா? இதோ நமது டெக்னிக்கல் டீம் ஹெட். யாரு? இந்த படபடத்துக்கு பின்னாடி பானையை வச்சுக்கிட்டு நிக்கிறாடே அவடா? ஐயோ பாகு, அது பானை இல்ல, அவனோட வயிறு. வயிறா? சரி, அவட வெள்ள வர சொல்லு. ஹே டியூட், கொஞ்சம் வெள்ள வாங்க. எது டூடா? டூட் இல்ல பாகு, டியூட். ஐடி டிபார்ட்மெண்ட்ல. அதான் எட்டா கருவோ. நான் வந்துட்டேன். ஹாய் டியூட், ஐ எம் அஜித் சேதுபதி, சன் ஆஃப் வெறும் சேதுபதி. எடா அஜித் சேதுபதியா? ஏன் விஜய் சேதுபதி இருக்கும்போது அஜித் சேதுபதி இருக்க கூடாதா? அட கொப்ப பவட, யார் தாத்தா இவன்? இவன் ஒரு கேனம். நோ 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 ப்ளீஸ் நோ. இவன் வேற யாரும் இல்ல பாகு, நம்ம அரண்மனை சேனாதிபதி சேதுபதியோட மயன். சேனாதிபதி சேதுபதியா? யார் அந்த பொம்பளை பொறுக்கிறாயா? ஆமா ஆமா, அந்த நாய் தான். என்னடா பெத்த அப்படியே டாய்க்கிற? அப்பனாவே பிச்சைக்கார பைய, கஞ்ச பைய. எனக்கு ஒரு 10 ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறேன். அதனாலதான் அவனை கெட்டவங்களோட சேர்ந்து நாசமா போடான்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நல்லவங்க கூட சேர வந்திருக்கேன். நல்லவங்க கூட சேரடா. ஏன்டா எங்க கிட்ட வந்த? ஏங்க அவர் பிடிச்சிருக்கிறாரு? அந்த ஆளுக்கு பயில்ஸ் அப்படிதான் சிரிப்பாரு, கட்டுக்காத. அப்படியா? சரி சரி. ஆமா, ராசமாதா உள்ள இருக்காளா? நான் அவளை பாக்கலாமா? உள்ளதா இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா எங்க அப்பா நினைச்சவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு அவளை பிடிக்காது. ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன இந்த கரெக்ட் பாயிண்ட்லாம் குத்துவாக்கி செத்தா எனக்கு பிடிக்கும். என்ன பாகு? டொண்டா பாகு. போருக்கு லேட் ஆயிடுச்சு. எங்கேயா நம்ம படையலாம்? பாகு, உண்மையை சொல்லிடுறேன் பாகு, நம்ம கிட்ட படையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. என்னதான் சொல்ற? நான் பேசுற பேச்சுக்கு ஒரு 300 பேராச்சும் கிளம்பி வந்துருப்பாடுங்க. அந்த 300 பேரை வச்சு 300 ஸ்பாட் மாதிரி சட்டை போடலான்னு நினைச்சேன். கிழிஞ்சிச்சு. நீ பேசின பேச்சுல தாண்டா அங்க உள்ள எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. சரி, நம்ம கிட்ட இப்ப எத்தனை பேர் தான் இருக்காடுங்க? வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. அவங்கள சாப்பிட போயிருக்காங்க. சரியா, அப்ப அவங்க வர வரைக்கும் என்ன பண்றது? அது வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னதான் நான் பெரிய ஹேக்கரா இருந்தாலும் நான் நல்லா பாடுவேன். நிறைய பாட்டு ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கம்பத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குற, எங்க ஒரு காத்து சூறாளி போல புழுதி பறக்க தாக்குற, ஆலமரத்து கிளடா அங்க இங்க கொஞ்சம் ஒலடா பாக்குது என்ன என்னமோ படையெடுத்து வர அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அங்க பார்த்தா பூடே வேற தான் நிக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தன் ஒரு புள்ள. பிரபு, அந்த நாய் என் புள்ளன்னு சொல்லாதீங்க. அவனெல்லாம் என்னைக்கா தலைமொழிக்கிட்டேன். என்னைக்கு தலைப்படுகிற? இன்னைக்கு காலையில. ஆடா பரதேஷ் நாயே, நீ எல்லாம் படுச பிறவியே இல்ல தெரியுமா? இல்ல பிரபு, காலைல ஒரு 10 ரூபா காசு கேட்டேன். இல்லடான்னு இழுத்து வச்சு கடிச்சு விட்டேன். எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. திருப்பி கடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா பல்லெல்லாம் ஏற்கனவே ஆடுது. இவனை கடிச்சு முழு பல்லம் ஒப்பேத்திருச்சுன்னா அதான் வீட்டை விட்டு போட நான் துரத்திட்டேன். அந்த கோவத்துலதான் ஆப்போனன்ட் டீம்ல போயிட்டு நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஆப்பு வைக்கிறாடா இல்ல சூப் வைக்கிறாடா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். பல்லா, இட்ஸ் டைம். போய் அவங்க சோழிய பிடிச்சிரு. ஏங்க ஏட்டாங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போயிட்டாடா. கண்டா வர சொல்லுங்க, அவனை கையோட கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க. தீண்டின் தினாதி நாதி தினாதீன் தினா தீண்டின் தினாதி 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 தீண்டினா தீண்டின் தினாதி நாதி தினாதீன் தினா தீண்டின் தினாதி நாதி நாதினா. போலாமா தேவசேனா?
டன் டன் டன டன டன் 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 அடேங்கப்பா, பேஸ் பேஸ் சூப்பரா பாடிருக்காங்க. என்ன யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு. டேய் முட்டை, அது நான் தான்டா. ஐயோ எங்கிட்ட பாக்குறானே. இங்க பாருடா. ஐயோ வண்டி எடுக்கறான்டா. ஐயோ கருமும் என்னத்தை மிதிச்சிட்டு வந்தான்னு தெரியல. போனோம் நாத்து நாரி தொலைது. என்ன தேவசேனா, உன் மகனை கண்டதும் என்னை விட்டு ஓடி விட்டாயே. என்ன இவன் தூய் தமிழ்ல எல்லாம் பேசுறான். சரி நம்மளும் பேசி வைப்போம். ராணுவத்தில் ஆடாதே பல்வாள் தேவா, என் மகன் வந்து விட்டான். இன்றுடன் உன் கதை முடியப் போகிறது. அப்படியா? வரட்டும் வரட்டும். உன் கணவனைத்தான் என் கைகளால் கொல்ல முடியவில்லை. உன் மகனை கொன்று அந்த ஆசையை தீர்த்துக் கொள்வேனடி. இன்னொரு பாட்டு கேட்குறீங்களா? போதுடா அப்பா, ஆல்ரெடி காது செவிடாயிருச்சு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மன்னார் யாரோ ஒரு கிளவியை தூக்கிட்டு போனாரு. யார் அது? கிளவியா? யாரா அந்த கிளவி? ஐயோ பாகு, அது உங்க அம்மா பாகு. எது எங்க அப்பாவா? அப்பா அப்பா அப்பா, ஐயோ எங்க அப்பா போகுது. அவட சும்மா விட மாட்டேன். என்றாத ஏக்க படிச்சவட இன்னைக்கு சுட்டு தள்ளிடுறேன். பாகு காம் டவுன், கொஞ்ச நேரம் சும்மா இரு. எங்க அம்மா ஒரு தீர்ப்பு போறா. அவனை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறது அவட்டு கண்ணு கிடையாது தாத்தா. ரிவெஞ்ச் போடும் ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு ஆடாயிருச்சு. இனி எவதற்காலும் அவனை சும்மா விட மாட்டேன். அவனை கொண்டாவும் விட மாட்டேன். சங்கே முழங்கு. ஐயோ இவ வேற சாவடிக்கிறாடே. பாகு, இந்த தடவை நான் இல்ல, இவன். அடா நீ வேறையாடா? ஐ எம் சாரி மிஸ்டர் பாகு. நான் எப்படி எங்க அப்பாவை கொண்டு வருவேன்? பாகு, லூஸ் மாதிரி கத்திட்டே இருக்காம எப்படி உள்ள போறதுன்னு யோசி. பாகுபலி மாதிரி யோசி. யோசி பாகு, யோசி. ஆனா உனக்கு மனசாட்சியே இல்லல்ல. எங்க அப்படே போடுதுலட்டு எங்க அப்பட மாதிரி என்ன யோசிக்க சொல்ற பாத்தியா? அது என்னப்பா பண்றது, எல்லாம் சூழ்நிலை. சூழ்நிலை ஒன்றும் கிடையாது. நீ பண்ண சூழ்ச்சி. சின்ன வயசுல எங்க அப்பா சோத்த பிடிக்க திட்டாக்கிறதுக்காண்டி தானே கொண்ட. ஐயோ கண்டுபிடிச்சானே. அதெல்லாம் இருக்கட்டும் பாகு, நீ ஏதாவது யோசி. எப்படி உள்ள போறதுன்னு யோசி. இந்த பண மரத்தெல்லாம் பாரு, ஏதாவது ஐடியா கிடைக்கும். பரபரவா? பரபர டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு தாத்தா. வெரி குட் பாகு, தட்ஸ் a spirit. கிளம்பு. சோல்ஜர்ஸ கூப்பிடு. கிளப்புங்க. என் ராக்கெட் எப்படி போது பாத்தியா? இடி வெற்றிதான். ஜஸ்ட் மிஸ். அட படுபாவி, உன் பேச்சை கட்டு நானும் போயிருந்தா என்ன ஆகுறது? என்ன அந்த 6 பேரோட சேர்த்து நீடு செதறி இருப்ப. சரி மிச்சம் இருக்க 4 பேரை கூப்பிடு. இன்னொரு ராக்கெட் விட்டு பாப்போம். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அப்பயே ஓடிட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நெடுமாறன் ராஜாங்கிறவரு ஒரு ஏரோப்ளேன் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த ஏரோப்ளேன் வழியா மேல போலாமா? அப்படியா? சரி டிக்கெட் எவ்வளவு? வெறும் 1 ரூபா தான். 1 ரூபா தானா? பரவாயில்லையே. தாத்தா உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? என்கிட்ட 50 காசு தான் பாகு இருக்கு. பிளாடி பினான்சியல் ப்ராப்ளம். இந்த பிளான் ஊத்திக்கிச்சா? வேற ஏதாச்சும் பிளான் இருக்கா யார்கிட்டயோ? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு பாகு. எடையா பெரிய பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கக்கூஸ் கூட்டு வந்திருக்க. எப்ப பார்த்தாலும் தீக்கிறது போயிடுறது இதான் வேலை உனக்கு. ஐயோ பாகு, நீ நினைக்கிற மாதிரி இது கக்கூஸ் கிடையாது. இது ஒரு சீக்ரெட் டோர். இது வழியா உள்ள போயிடலாம். அப்போ முதல்ல இங்க கூட்டு வர வேண்டியதானே? தேவையில்லாம 6 பேர் செத்துட்டாங்கல்ல. கூட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப நான் உன் கூட சேர்ந்ததுனால எனக்கு உள்ள போறதுக்கு ஆக்சஸ் கிடையாது. கண்ரேகையும் கைரேகையும் வச்சா மாட்டிக்குவோம். ஆனா பாஸ்வேர்டு தெரிஞ்சா உள்ள போயிடலாம். பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நான் இருக்கேனே கைஸ். குட்டா நீ கடை இருக்க. நான் ஏன் ரூம்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சிசிடிவி எல்லாம் வைத்திட்டேன். அதனால உங்களை யாரும் பார்க்க முடியாது. அதோட நீங்க உள்ள போறதுக்கு நான் பாஸ்வேர்டு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைச்சிரும். பூலக்காரதா போல இருக்கு. அதான் ஏற்கனவே சொன்னே பாகு, திறமைக்காரன்னு. வாட்ஸ்அப்ல சாட் பண்ணும் போதெல்லாம் இன்புட் அவுட்புட்னு பேசுவேன். சரி சரி. ஓகே கைஸ், பாஸ்வேர்டு வந்துருச்சு. உள்ள நிக்கிறவன் அப்படியே பேச்சு கொடுங்க. ஓகே. ஹலோ, உள்ள யார் இருக்கிறது? ஐ அம் ஏஜென்ட் ராசப்பன். ஏஜென்ட் ராசப்பன், உங்களோட கைரேகையை ஸ்கேன் பண்ணுங்க சார். கைரேகையா? அது இங்க இருக்கு. அது அழிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஓகே பரவாயில்ல சார். உங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணுங்க சார். கண்ணுல பூ விழுந்து கண்ணே தெரிய மாட்டேங்குது. இதுல எங்க இருந்து ஸ்கேன் பண்றது? என்ன சார் நீங்க? சரி பாஸ்வேர்டு எழுத சொல்லுங்க சார். சாமியே சரணம், மகிழ்மதியை எதிர்த்தா மரணம். சாமியே சரணம், மகிழ்மதியை எதிர்த்தா மரணம். பாஸ்வேர்ட் வெரிஃபைடு. உள்ள வாங்க சார். போடு. கலக்கிட்டிய தாத்தா. இனிமேலாச்சும் என் பவர் புரிஞ்சு நடந்துக்க. டேய் கட்டுப்பா நீயா? நானே தாண்டா. பரவாயில்ல, கட்டடம்லாம் சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க.
நல்லா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் எங்க தாத்தா தான் இன்ஜினியர். எது உங்க தாத்தா இன்ஜினியரா? ஆமா, பிஇ சிவில் இன்ஜினியரிங். அடேங்கப்பா, அப்பெல்லாம் இன்ஜினியர்னாலே பாஸ்ல. ஆமா ஆமா, அப்பெல்லாம் மாஸ், இப்பெல்லாம் தமாஸ். ரோட்டுக்கு சல்லி கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயா கட்டப்பா, என் பேராட்டிய கூட்டு வட்டி ஐயா. ரொம்ப சந்தோஷம். காவலர்ஸ் அட்டாக். என்ன தாத்தா அதுக்குள்ளே சட்டைக்கு வந்துட்டாங்க? இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது? பதிலுக்கு அட்டாக் பண்ண வேண்டியதான். ஆட லூசு தாத்தா, கேட்டூர்ஸ்ல அடிக்க சட்டை போட்டிருக்கோம். வாயை வச்சுதானே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமல்ல, சரி டைம் பார்த்தாடி. அமரேந்திர பாகுபலியின் மகன் மகேந்திர பாகுபலி, எதற்காகடா இங்கு வந்தாய்? என்னுடைய நிறைவேற ஆசையை நிறைவேற்றுவதற்காகவா? இல்ல யூ ஆர் ராங். ராகு பூகுடி இங்கிலீஷா பேசிட்டு இருக்காத, தமிழ்ல சொல்லு. தமிழ்ல தானே? தவறு. என்ன பாகு இப்படி பண்ணிட்ட? ஏதா தவறு? எது தவறு? எதுடா தவறு? உன்னைய உயிரோட விட்டு வச்சது தவறுடா. அன்னைக்கு உன்னைய தூக்கிக்கிட்டு தப்பிச்சு போட சிவாய் மேல அம்பு விடாம மிசைல் விட்டுருந்தா இந்த இடத்துக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. சரி, நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டுப்பா. தேவையில்லை. வீரர்களை விலகிச் செல்லுங்கள். அவனது முடிவை காண தேவசேனை காத்துக் கொண்டிருக்கிறாள். பல்லா பல்லா, கொஞ்சம் பொறுமையாரு. அவன் ஏதோ பேசுறான்ல, பேசி தொலையாட்டும். என்ன குடியா முடிவு பெற போது? டேய் பேசுறா. சோல்ஜர்ஸ், நான் பேச ஆசைப்பட்டதெல்லாம் உங்ககிட்டதான். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கட்டப்பா உங்களை பத்தி பெருமையா சொல்லிருக்காரு. எஸ், அது நான் தான். கட்டப்பா சார் பேச விட்டது அவட ஒன்னே இல்ல, சாத்திக்கிட்டு நில்லு. அவர் சொன்னதெல்லாம் வச்சு பாக்கையில நீங்க எல்லாம் அரியாசனத்துக்கு அடிமை, அதாவது பட்டரோட சொல்லதான் கேட்பீங்க. அப்படி பார்த்தா உங்களோட பட்டரே நான் தான். உங்க எல்லாருக்கும் ஒரு பிளாஷ்பேக்க ஞாபகப்படுத்துறேன். ஃபுல்லா சொல்லணும் ஆசைதான், ஆனா டைம் கிடையாதுனால குட்டியா சொல்றேன். அமரேந்திர பாகுபலி இறந்து விட்டான். ஆனால் உங்கள் புதிய அரசன் மகேந்திர பாகுபலி. இப்ப புரியுதா யார் அரசன்னு? ஏன்டா கிறுக்கு போயல, நீ பேசுறது இவங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்துடும் பாக்குறியா? அவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க? ஏய் என்னடா இங்கிட்டு வாரீங்க? அட படுவாவில அதுக்குள்ளே கட்சி மாறிட்டீங்களா? இதுக்காக உங்களுக்கு சட்டி சட்டியா அங்காடி அடிச்சு வரிச்சு போட்டு. வீரர்களே, எங்க அம்மாவை அவுத்து விடுங்க. எதிரிகளை பிடிச்சு வீரர்களை லாக் பண்ணுங்க. பட்டாபிஷேகத்துக்கு ரெடிபடுங்க தாத்தா. ஆகட்டும் பாகு. அமரேந்திர பாகுபலியின் மகன் மகேந்திர பாகுபலிக்கு ராஜமாதா தேவசேனையின் முன்னிலையில் பட்டாபிஷேகம் நடக்க உள்ளது. பாத்தியாடா பல்லா, இந்த கிழவெல்லாம் எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கேன். இந்த சாப கத்தி கத்தி நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கேன். கவலை விடுங்கப்பா, இன்னைக்கு செத்துருவாரு. எப்படி? பரவாயில்ல, பட்டர் பதவி கொஞ்சம் கிளுகிழப்பா தான் இருக்கு. பாகு ஸ்டார்ட் பண்ணு. ஏன்டியா பகில்பதி மக்களே, இதுக்கு முன்னாடி இந்த அரச பதவியில இருந்த என் பெரியப்பாவும் பெரிய தாத்தாவும் சேர்ந்து பல தவறுகள் பண்ணிருக்காங்க. தவறு? எது தவறு? நாசமா போனது. ஆனா நான் அந்த பயலுக்கு பாரு பொக்க கிடையாது. என் ஆட்சியில நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், இன்னும் பல பல விஷயங்கள் கடைபிடிக்கப்படும். அப்புறம் என்ன கடைசி எனக்கு இதுவே என் கட்டளை. என் கட்டளையை சாசனம் இல்லடா மகனே, சாவு. உன்னுடைய சாவு. எப்படிடா பல்லா? ராஜ்யத்திற்காக பெற்றெடுத்த தாயை கொன்றேன். இவன் எம்மாத்திரம். பல்லா, மறுபடியும் உடைய அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பல்லா. இனிமே நமக்கு நல்ல காலம் தான். மன்னா ஒரு கெட்ட செய்தி. இந்த ஆரம்பிச்சாடா. ஏடா நீ ஜாவலையாடா? சொல் சேதுபதி, என்ன ஆயிற்று? அவந்திகா நம்மள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருச்சு மன்னா. அவளா? அவ ஓடி போடாண்ட. அவளுக்கு யார் இருக்காடி? அங்கதான் பிரபு ட்விஸ்ட். ட்விஸ்டா? என்னடா ட்விஸ்ட்? பாகுபலியோட வாரிசு அவ வயிற்றுல வளருதான். என்னடா சொல்ற? பச்சை தீனியடா பட்டு பூனானடா. போச்சுடா, இது இன்னொருத்தட வேற சமாளிக்கணுமா? யாரோ பெத்த பிள்ளைதானே, நீ பெத்த பிள்ளையாரதா கொண்டிருப்பியா? நீ பெத்தெடுத்த பிள்ளை பண்ண சொல்ச்சில பாகுபலியை கொல்ல வச்சுட்டே தாயே. தேவசேனா, நீ எப்ப வாங்கி வந்த? அப்பா அப்பான்னு வாங்கி நிறைய கூப்பிட்டியே, இப்ப தப்பா தப்பா பண்ணிட்டு வந்து நிக்கிறேனே. ஓம் புருஷனையே போட்டு சொல்லிட்டேனேமா.
கடப்பா சார் கடல இருந்து அப்படியே சோகமலையா பொழியுது. வர வழியில ரத்த கண்ணீர் படது பாருதியா? இல்லை பிரபு, அது வந்து அடே கப்பா, இங்க வாத்தியா பல்லா யார் வந்திருக்குது? தேவசேனா மேடம் வந்திருக்காங்க. கையில வாத்தியா என்ன இருக்குன்னு? பாகுபலியோட புள்ள. என்ன சிவாபி நீடு பாத்துக்கிட்டே அடிக்கிற? அங்க இருக்கிறது சாதாரண குழந்தை கிடையாது, மகிழ்மதியோட அழிவு. நாளைக்கு இவன் வளர்ந்து நாலு இத்து புடவைகளை கூட்டியாது புரட்சி படையா மாதிரி மகிழ்மதியை அட்டாக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த 4 பேர் சேர்ந்து இவன் போட்டோ வச்சு வாழ் தூக்கி நின்றா பாரு, எதிர்த்து சண்டைவோட எவனும் இல்ல அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், அவனை கொன்று விடு. கில்லிம் சிவாபி, கில்லிம் ரைட் நவ். கில்லுனா வலிக்கும் பிரபு, பாவம். தா கில்லுடா, கில்றது கிடையாதா, கொல்றது. தெரியும் பிரபு, சின்னதா கவுண்டர் போட்டு பார்த்தேன். என்னது கவுண்டரா? பாத்தியாடா பல்லா, 70-80 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டிய கவுண்டர்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. அம்மா, ஒரு முடிவுக்கு வாங்க. தேவசேனா, அத்தை, அது புது கொலுசு, இப்பதான் வாங்கியிருக்கேன். ஆடி என்னடி தங்க கொலுசு போட்டிருக்க மாதிரி இவ்வளவு சீன் போடுற? கவரிங் தானே போட்டிருக்க? பின்ன கவரிங் இல்லாம என்னவா இருக்கும்? கல்யாணம் கொஞ்ச நாள்லயே என்னோட சீதனத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு என்னையும் என் புருஷனையும் துரத்திட்டீங்க. வேற என்ன மிஞ்சம்? இப்ப எதுக்குமா அதெல்லாம் கிளறிக்கிட்டு? நானே என் பையன் இருந்த சுகத்துல 4 சென்டிமெண்டல் மட்டும் பேசிக்கிட்டேமா? சரி, பேசி தொலைங்க. பாகுபலியின் பெருமைகளை புரிந்து கொண்ட நீ அந்த வானென உயர்ந்து விட்டாய். அதை புரிந்து கொள்ளாத நான் உன் காலடியில் காலடியில் விழுந்து விட்டேன் தாயே. கட்டப்பா, என்ன இது? எனக்கு கொடுத்ததே 4-5 டைலாக் தான், அதுல ஏன் உன் ஆரவாய வைக்கிற? சாரி தாயே, சாரி. யூ கண்டினியூ. உன் காலடியில் விழுந்து விட்டேன்மா. ஆமா, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஒழுங்கு மரியாதையா என் பிள்ளைய அடுத்த அரசனை அறிவிச்சிடுங்க, இல்ல மான மரியாதை கெட்டு போயிடும். என்ன செய்கிறாய் சிவகாபி? அந்த பிண்டத்தை வளர்த்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டாயோ? என்னப்பா திடீரென்று தூய தமிழ்? ஆட தெரியாதரவா ஃப்ளோல வந்துருச்சு, விடுப்பா. டேய் சொல் சிவகாபி, உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அவனை கொல்றது, இன்னொன்னு அவனை நசுக்கிறது. பேசாம அவனை நசுக்கி விடு சிவகாபி, நசுக்கி விடு. நசுக்கி விட்டா நாரும் பிரபு. அட கொப்ப பவனே, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க படத்துல? நைட் பழைய சோவா பாட்டு வந்து இங்க பழசா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியா? சரி விடுங்கப்பா. அம்மா, ஏன் நம்ம மௌனம் சாதிக்கிறீர்கள்? அவனை என்னிடம் விட்டு விடுங்கள். அவன் முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன? தேவசேனா, குழந்தையை கொடுமா. இதுதான் பாகுபலி மகனா? என்ன பாகுபலி மாதிரியே இல்ல? சும்மா ஃபன் பண்ண. அமரேந்திர பாகுபலி இறந்து விட்டான். ஆனா உனக்கு கொண்டது இந்த கட்டப்பா தான். தாயே, என்ன தாயே இதெல்லாம்? பொறு கட்டப்பா. ஆனால் கட்டப்பாவை தூண்டி விட்டது எனது கணவனும் அரசன் பல்வாள் தேவனும் ஆவர். ஆனால் உங்கள் புதிய அரசன் மகேந்திர பாகுபலி. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? பல்லா, இது ஒத்து வராது. பிளான் பி ஆக்டிவேட் பண்ணு. எல்லா வேலையை பிடிச்சி செயல போடு. தேவையில்லையப்பா, அதை விட நல்ல திட்டம் ஒன்று என்னிடம் இருக்கிறது. என்ன திட்டம்? காவலர்களே, ராஜமாதாவையும் அந்த குழந்தையையும் கொன்று விடுங்கள். சூப்பரா பல்லா. அடிக்கிற வெயில்ல அட்ராயரி கிளியுது, ஒரு ஏசிய வாங்கி பாட்டுறாடா, கேக்குறாடா? மன்னர் மன்னா வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் பிரபு. வாடா ஊத்தவாய், இன்னைக்கு என்ன கெட்ட செய்தி கொண்டு வந்த? என்ன பிரபு இப்படி கட்டுப்பிட்டீங்க? பின்ன என்னைக்கு நீ நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல செய்தி கொண்டு வருவேன், அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கெட்ட செய்தியா மாறி போயிரு. இல்ல பிரபு, அது வந்து சேதுபதி, என்ன ஆயிற்று? அவந்திகாவை தேடிச் சென்றவர்கள் என்ன ஆனார்கள்? அதத்தான் அரசே சொல்ல வந்தேன். ஆனா அதுக்குள்ளேயும் உங்க அப்பா வந்து இடையில வந்து பண்ணிட்டாரு. சரி, இப்பொழுதாவது சொல், என்ன ஆயிற்று? அதாவது பாத்தீங்கன்னா அரசே, அவந்தியா பிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 டீம் போனாங்க. ஆனா அந்த 3 டீமே காணோம். காணவில்லையா? விசாரித்து பார்த்தாயா? விசாரிச்சு பார்த்தேன் அரசே. விசாரிச்சு பார்த்ததுல பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அடே காப்பா, அப்படி என்னடா கிடைச்சு?
நம்ம ராஜ்யத்துக்கு அகைன்ஸ்டா புரட்சி படை ஒன்று உண்டாயிருக்கு அரசே. ஆமா, அதுலயும் ஆச்சரியம் என்னன்னா நம்ம கோட்டையில இருந்தே அவங்களுக்கு யாரோ ஆயுதங்கள் சப்ளை பண்றாங்க பிரபு. என்னடா சொல்ற? யாரா அந்த கல்பிரிட்? கட்டப்பா. கட்டப்பாவா? அது எப்படி பல்லா உனக்கு தெரியும்? நான் அரசனப்பா. அப்படிதான் சரியாதான் இருக்கு. டேய், கட்டப்பட எழுத்துவாங்கடா. வணக்கம் அரசே. சொல் கட்டப்பா, சாகும் வரை இந்த மகிழ்மதைக்கு விசுவாசமாக இருப்பாயா? எஸ் பிரபு, அப்சல்யூட்லி. பிறகு எதற்கடா புரட்சி படை? நோ, that was a mistake. I am wrong. No, you are wrong. I am Katappa. That is telling I am the truth. Please help me. தா என்ன வளர்ற? என்னவோ ப்ராஜெக்ட் ரிவ்யூல காலேஜ் போயில வளர்ற மாதிரி வளரிட்டு இருக்க? இல்ல பிரபு, அது வந்து தா வளலாம் பேசிட்டு இருக்காத. புரட்சி படைய உண்டு பட்டியா இல்லையா? ஆமா பிரபு, நான் தான் உருவாக்குனேன். அதான் ஏன் கட்டப்பா, எதற்காக இதெல்லாம்? அதாவது அரசே, உண்மையை சொல்லப்போனா உங்க ஆட்சி யாருக்குமே பிடிக்கல. உங்க ஆட்சியில தண்டனைகள்லாம் கடுமையா இருக்கு. என்ன கட்டப்பா, இது கூடவா தெரியவில்லை? தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும். அப்போ வரி அநியாயமா வரி வசூல் பண்றீங்களே அரசே. வரி வசூலிக்காமல் எப்படி ராஜ்யத்தை நடத்துவது? இருந்தாலும் நீங்கள் செய்வது தவறு அரசே. தவறு? எது தவறு? எதிரா தவறு? எது தவறு? சில பேர் மாதிரி வார பெட்ரோல் விலை ஏத்துறபா, இல்ல வருஷ முழுக்க விவசாயிக வயிற்றுல அடிச்சபா, அதுவும் இல்ல நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு சொல்லி சாவடிச்சபா. இருந்தாலும் நீங்கள் செய்வது தவறு பிரபு. தவறு? மறுபடியும் தவறு? எத்தனை தடவை தவறு சொல்லுவ? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா, என்னங்க இப்படி சொல்றீங்க? கன்ஃபார்மா? நான் மன்னர்கிட்ட சொல்லிடவா? சரிங்க, வாட்ச் பண்ணிட்டே இருங்க. வைக்கிறேன். என்ன ஆயிற்று சேதுபதி? பேராபத்து வரப்போகிறது மன்னா. தாடா சுப்பா பில்டப் கொடுக்காம என்னன்னு சொல்லு. அது வந்து பிரபு, அவந்திகாவை தேடி போன அந்த 3 டீமையும் ஒருத்தன் போட்டு தள்ளிட்டானா. என்னது ஒருத்தரா? இந்த ஓடுகாலி அவந்திகாவை ப்ரொடெக்ட் பண்ண அப்படி எவன் இருப்ப? அங்கேதான் பிரபு ட்விஸ்டே. இளவு ட்விஸ்ட் வச்சாலே படுபாடாதியா இருக்குமே. புதிர் போடாமல் சொல் சேதுபதி, யார் அவன்? அதான் பிரபு, தி கிரேட் பாகுபலி. டேய் இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட். இதுக்கெல்லாம் நான் பயப்படணும். பூஜ்ய போரே பாரு, என் கண்ணு முன்னாடிதான் வெடிச்சு பீஸா செதறட. என்கிட்டே வந்து விடாடி சுட்டுக்கிட்டு இருக்கேன். அது மகேந்திர பாகுபலி பிரபு. அப்போ இது அமரேந்திர பாகுபலி. என்ன? டேய் கட்டப்பா, என்னடா சொல்ற? நீதான் அவரை கொண்டுட்டியே. அதெல்லாம் டூப்பு பிரபு. பாத்தீங்களா பிரபு, நம்மகிட்டே போய் சொல்லியிருக்காரு. நான் ஒரு டியூப் லைட் திருநதுக்கு என்ன அடிச்சு என்ன, அதே மாதிரி இவரையும் அடிங்க. பிச்சைக்காரனா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அவனுக்கு என்ன தோடுது பாரு. பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுவே சும்மாரு. ஆனா பெட்ரோல்லாம் ரேட் அதிகம் பிரபு. எடுபட்டு நாய் வம்பள மாட்டி விடாம போகாதுல இருக்கு. தம்பி ராசா, 130 ரூபாய்க்கு என்ன பேசுறப்போ அதை மட்டும் பேசு, சரியா? தேவையில்லாம பேசி சேனலை வம்பள எடுத்து விட்டுறாத. கட்டப்பா, என்னையா அதெல்லாம்? நல்ல பிள்ளையா தானே இருந்த. எங்க நான் போய் சொல்ல கத்துக்கிட்ட? வேற யார்கிட்ட பிரபு நான் கத்துக்க போறேன்? கிடையவே கிடையாது. அவர் சமஸ்கிருத பாரதா திருக்குறள்ல ஏன் தமிழ் எழுதுறாரு? லாஜிக் ஓகே, பட் அன்பே சிவம் படத்துல அவர் சும்மா ஃபன் இருப்பாரு. நீ அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. திருவள்ளுவர் தமிழர், அதை மட்டும் கவனம் வச்சுக்க. ஓகே பாகு. வள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாருன்னா, பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த புறப்பாடு தீர்த்து விடு. ஐய தப்பு. என்ன ஸ்கூல் முடிச்சியா? ஆபா தப்புதான். வெளில சொல்லிடாத, என் பாட போயிடும். நீ எல்லாம் எப்படி ஸ்கூல் பாஸ் பண்ண? கொரோனால பாஸ் பண்ணியா? இல்ல அதெல்லாம் இப்போ, நான் அப்ப படிச்சேன். என்னத்த படிச்சு கழிச்சியா? ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்ல. எடா, சின்ன வயசுல லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னதுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து என் டீச்சர் அடிவாக்க வச்ச பூதேவி. நீ எல்லாம் நாலேஜ் பத்தி பேசுறியா? சரி விடு மாப்பிள, எதுக்கு இப்ப அதெல்லாம்? விஷயத்துக்கு வா. இப்ப நான் அரண்மனைக்கு போய் என்ன சொல்றது? அதான் முதலே சொல்றேன் பாபா, நான் செத்து போயிட்டேன்னு போய் சொல்லு. ஒருவேளை அவங்க நம்பலனா? நம்புற மாதிரி சொல்லு பாபா. சின்ன வயசுல எத்தனை உடான்ஸ் விட்டுருக்கேன். என்னவோ ஆரம்பத்துல நீதான் ராஜாவார்த்த மாதிரியும் எங்க பெரியப்பாவும் அப்பாவும் சேர்த்து அடிச்சு போட்டு உடைய அடிமை ஆக்கிற மாதிரியும் பல உடான்ஸ் விட்டியே பாபா. இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? அது மட்டுமா, எங்க பெரியப்பட போட்டு தள்ளிட்டு ராஜமாதா உசார் பண்ண நினைச்ச வந்தாடி. ஐயோ பாகு, அதையுமா ஞாபகம் வச்சிருக்க? எல்லாமே ஞாபகம் இருக்கு பாபா. ஆனா யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்? ஏடா நீ என் பாபா. ஐயோ, இப்படிப்பட்ட உன்னைய போய் குத்திட்டேனே பாகு. நீ வாழ வேண்டும்.
நீ வாழ வேண்டும் பாகு. இப்பே கிளம்பு கேரளாவுக்கு. உனக்கு பட்ட காயத்தெல்லாம் அங்க உள்ள மூலிகை சித்தர் சரி பண்ணிடுவாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுப்பாகு. உன் பிள்ளைய அரசனாக்குனதுக்கு அப்புறம் தான் நீ மகிழ்மதிக்கே வரணும். ஓகே டீல். ஆனா சீக்கிரம் அரசனாக்கிடும். அட என்ன மாப்பிள்ள எப்படி சொல்லிவிட்ட? இன்னும் கொஞ்ச நாள் ஆக்கி போறேன். ஏங்க சொல்லுங்க, யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது? சொல்லுங்க. யோ கால்ஸ் படுத்துறாயா உன் தங்கச்சி? பட்டு நான் உங்களை பாத்துட்டேன். நான் சொல்றது அப்படியே செய்ய. நேரா போய் அந்த ஆட்டோல ஏறு. இது அந்த ஆட்டோலையா? ஓகே கால். ஏங்க சொல்லுங்க, யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது? எவடி அது ஆட்டோ ஓட்டு வெள்ளாடு. ஏங்க நீங்க பேசுறப்போ எங்க அண்ணன் மாதிரியே இருக்குங்க. எது அண்ணாவா? இதுக்காகவே உன்னை அடிச்சு துரத்துறோம். ஆட்டோ விட்டு கீழே இறங்கிடு. ஐயோ சாரி சார், அது வந்து உங்க வாய்ஸ் அவ அண்ணனோடது மாதிரி இருந்ததுனால அவ அப்படி கேட்டுட்டா. கோச்சுக்காதீங்க, எங்களை சில பேர் துரத்திட்டு வராங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் வண்டி எடுக்க முடியுமா? அடே யாரே விடுங்க, அந்த ஆட்டோவே ரூட்டு கிடையாது. ஏதோ சரக்கு அடிச்சதுனால வந்து உட்காந்து இருக்கு. சரி சொல்லு, எங்கிட்டு போட்டு போவோம். ஓகே சார். கால் எங்க போகணும்? லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இரு. ஏங்க சொல்லுங்க, யாருங்க நம்மள காப்பாத்துறது? அடி நீ வேற கொஞ்சம் சும்மா இருடி. யாருங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது? சொல்லுங்க. ஏடி நான் சரக்கு அடிச்சிருக்கா இல்ல நீ சரக்கு அடிச்சிருக்கியா? சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணா டிரைவர் அண்ணா, நீங்களாச்சும் சொல்லுங்க, யாருன்னா நம்மள காப்பாத்துறது? சொல்லுங்க. ஓ அங்க சுத்தி இங்க சுத்தி எட்டே வந்துட்டியா? ஆட்டோ விட்டு கீழே இறங்கிடு. இதுக்கு மேல ஆட்டோ போவாது. ஐயோ கால், ஆட்டோக்காரர் ஆட்டோ விட்டு கீழே இறங்க சொல்றாரு. ரெங்கவாத்தியாண்டா தமிழ்நாடுக்கே தெரியும். ஏன் இப்போ உலகத்துக்கே தெரியுமா? ஆனா ஏரியாவோட எல்லா பேரும் சுருக்கமா வாத்தியாரு கூப்பிடுவாடுங்க. என் பேரு சிவு. சுருக்கமா சீடு கூப்பிட முடியாதுல்ல, அதனால சிவு தான் கூப்பிடுவாங்க. மற்றபடி சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல. போர் அடிச்சா பசங்களோட சேர்த்து தட்டி அடிப்பேன். சிவலிங்கத்தை தூக்கி காட்டி பாஸ் காட்டுவேன். அப்புறம் மலையில ஏறி சரி கூட்டு விடுவேன். அவ்வளவுதான். ஓ அப்புறம் நீங்க சார்? ஆண்டனி, ஸ்மார்ட் ஆண்டனி. ஓ கோட்லாம் போட்டுக்கிறத பார்த்தா பெரிய பிசினஸ் மேன் மாதிரி இருக்குது. ஆனா ஆட்டோல போறீங்க. அவசரத்துல கார் சாவி எங்க வச்சுன்னு தெரியலையா, அதான் ஆட்டோல ஏறிட்டேன். அப்படின்னா சார் அவசரம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? இல்ல பாம்பு வைக்க போறேன். இதான் சார் சொல்றடி? அதான் சொல்றாருல பாம்பு வைக்க போறேன்னு. பாம்பாட்டியா சார் நீ? கோட்லாம் போட்டிருக்கீங்க? யோ அது பாம்பியா? நான் ஒன்னும் பாம்பாட்டி கிடையாது, பாம்பு வைக்கிறவன். நான் கூட வெய்யாலுமே பாம்பாட்டி அடிச்சேப்பா. என்ன கலாய்க்கிறியா? ஆமா நீ வாத்தி தானே? A+P² ஃபார்முலா சொல்லி பார்ப்போம். எது ஏபிசிடியா? ஏபா நமக்கு எல்லாம் தெரியாதுப்பா. இது கூட தெரியல, நீ எல்லாம் என்ன வாத்திக்கு படிச்சு கிழிச்ச? ஏபா நான் ஸ்கூல் வாத்தியார் இல்லப்பா, பாக்ஸிங் வாத்தியாரு. நீ எந்த வாத்தியாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா அந்த ஃபார்முலாவுக்கு பதில மட்டும் சொல்லிட்டு போ, இல்ல வாயிலே ஷூட் பண்ணிடுவேன் பாத்துக்க. ஆனா சின்ன பிள்ளை வேற அடிச்சுக்காதீங்க சார், ஃப்ரீயா விடுங்க. இப்ப நீ யார பார்த்து சின்ன பையன் சொன்ன? பொதுவா சொல்றது பார்த்து பேசு தம்பி, இல்ல ஆட்டோல பாம்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அட இது ஆட்டோவே கிடையாது, சும்மா 2 பிள்ளைய வந்து ஹெல்ப் கேட்டுச்சுங்க, அதனால நின்றுகிட்டு ஆட்டோவை தள்ளிட்டு வந்தேன். ஆனா டிஹெச் பரவாயில்லப்பா, நின்றுகிட்டு ஆட்டோவை தள்ளிட்டு வந்த. ஆனா எஸ்ஜே கபில என்னைய சைக்கிள் விட்டு தள்ளிட்டாப்பா. ஐயா என்னங்க சொல்றீங்க? ஆனா ஆவாப்பா, செவ 2 பொடுக வச்சுக்க, டக்குனு என்னைய சைக்கிள் எடுத்து தள்ளி விட்டு அந்த பொடுகளை ஏத்திட்டு போயிட்டாப்பா. அப்பா ஏன் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அது ஒண்ணுமில்லடா பல்ல, ஒரு ஏசிய வாங்கி பாட்டு நாடு சொல்லிக்கிட்டே இருக்கே. அப்பா சொல்றது நீ கேக்குறியே இல்ல. உடையெல்லாம் சின்ன பிள்ளைடா, எப்படி வளர்த்த தெரியுமா? உங்க அம்மாக்காரி உடைய கண்டுக்கிறவே மாட்டா. அந்த பாகுபலி, அந்த பரதேசி பாகுபலியை தூக்கிக்கிட்டு ரோ ரோ வாடி ரொட்டிக்கார பொண்டாட்டிட்டு அவளை தூக்க வைப்பா. ஆனா உன்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப உங்க அப்பே நான் தான் இந்த ஒத்த கையால அவளை தூக்கிக்கிட்டு பாசா அல்ல இந்த ஒட்டச்சத்திர விநாயக தமிழ வளர்த்த மாதிரி நான் உடைய வளர்த்தேன்டாப்பல்லா, நான் உடைய வளர்த்தேன். சரி, அதெல்லாம் எதற்கு இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? மன்னர் மன்னா வணக்கம். வணக்கம் பிரபு. பாத்துட்டாடா தேகா பிரஸ் பட்டைய. இன்னைக்கு என்னடா கெட்ட செய்தியோட வந்த? கெட்ட செய்தி இல்ல பிரபு, நல்ல செய்தி தான். எது நல்ல செய்தியா? டேய் நீதாடா? உண்மையிலே இது நீதாடா இல்ல பாரி வயசுல பயம் எதுவும் வந்திருக்காடா? டேய் அஜித் சேதுபதி. இல்லை பிரபு, இது நான் தான். ஆக்சுவலி இது கெட்ட செய்தி தான், ஆனா நமக்கு நல்ல செய்தி. சொல் சேதுபதி, என்ன செய்தி? அதாவது அரசே, இந்த சோழ நாட்டுல பொன்னியின் செல்வர் இருக்காருல்ல,
அவர் மண்டையை போட்டாராம். என்ன என்ன? ஆமா பிரபு, இந்த பாண்டிய நாட்டுல அத பல்ல விளக்குறாதா என்னடா? சேதுபதி சொல், எனக்கு புரிகிறது. அதான் அந்த ஆபத்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிளான் பண்ணி கப்பல்ல வச்சு போட்டு தள்ளிட்டாங்களாம். அப்படிடா பல்லா, இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் பாபு. என் தம்பி வீரபாண்டியனை கொண்ட அந்த ஆதித்த கரிகாலனை பழிவாங்கிறதுக்கு இதான் சரியான நேரம். ஆம் தந்தையே. சேதுபதி, நீ கூறியவையெல்லாம் உண்மை என்றால் மகிழ்மதி ஓர் பெரிய போருக்கு ஆயத்தமாக உள்ளது என்ற அர்த்தம். அந்த ஆதித்த கரிகாலனை என் கைகளால் கொல்வேன். இருந்தாலும் அரசே, கட்டப்பையன் கடைசி அந்த இடத்த விட்டு போகும்போது ஒன்னு சொல்லிட்டு போனாரு, ஞாபகம் இருக்கா? சேதுபதி, அவர் நம்மை குழப்புவதற்காக சொன்னது. அதையெல்லாம் வைத்து குழப்பிக் கொள்ளாதே. அவன் உயிருடன் இருக்க சாத்தியமே இல்லை. இருந்தால் இம்முறை என் கைகளால் சாவான். அப்படி சொல்றா சிங்க குட்டி. டேய், வேலையை பதில் போடா. இருந்தாலும் பிரபு, நாம் ஏதோ தவறான பாதையில் செல்வதாக எனக்கு தோன்றுகிறது. எத வாக்காடி போடு, இதுக்கு அதே காத்து இடுது. இப்ப என்ன சொல்லு, திரும்ப சொல்லு பாப்போம். அப்பா வேண்டாம். டேய், நீ சும்மாரா, நீ சொல்றா, என்னடா சொல்ற? அது வந்து நாம் ஏதோ தவறான பாதையில். ஐயோ, வேணாம் பிரபு, வேணாம் பிரபு. தவறு? எது தவறு? டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா மாறினதுக்கு அப்புறம் கடந்த காலத்துக்கு போய் பல விஷயங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அது கால வரிசையில பல குழப்பத்தை உண்டு பண்ணிருச்சு. சோடி டைம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்க, அப்படிதானே? ஆமா, ஆனா கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் உங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும்போது உங்களை பார்க்கணும். யோ, கரெக்டா தான் வந்திருக்க. எனக்கு இப்ப 55 வயசுதே. என்ன 55? அப்படியே முடி இவ்வளவு நரைச்சு போயிருக்கு? அட, இது ஹேர் கலரிங்கயா, நரைச்செல்லாம் ஒன்று போல. அது இந்த ஊருக்குள்ள 4 டார்கெட் குட்டியை தெரியுதுங்க, அதுல உஷாரப்படல, அப்படிதான் இப்படி. அது சரி. யோ, இது எதுவே பொட்டாட்டிட்ட போட்டு கொடுத்துறாதையா, அப்புறம் அவளதான் சாபி ஆடிடுவா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க உங்க பையன் பல்வாள் தேவர்? அவரை நான் பார்க்கணுமே. இந்த கூப்பிடுறாரு. பல்லா, பல்லா. அழைத்தீர்களா தந்தையே? இவர் தான் பல்வாள் தேவனா? மீட் பை சார், பல்வாள் தேவன் என்கிற பல்லா. இல்ல. இல்லையா? என்ன இல்ல? இவர் பல்வாள் தேவர் இல்ல, இவர் பாகுபலி. எது பாகுபலியா? ஏப்பா, இவ என்னோட ஒரே செட் பல்வாள் தேவை. சின்ன பிள்ளைல இருந்து அந்த பேர் தான். இல்ல, ஆனா ஏடா நீ இதுவா ஊருக்குள்ள பாகுபலின்னு சொல்லிட்டு தெரியுறியா? சாய் கருபா, எனக்கு அந்த பேரே பிடிக்காதுப்பா. அதானே, இவனுக்கு பாகுபலிக்கிற பேரே பிடிக்காதுப்பா. ஓ, அப்ப நம்ம தான் மாறி ஏதோ தப்பான யூனிவர்ஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சாரிங்கய்யா, நான் தப்பான யூனிவர்ஸ்க்கு வந்துட்டேன். நான் என் யூனிவர்ஸ்க்கே போயிடுறேன். என்ன சொன்ன? இல்லைங்கய்யா, நான் தப்பான யூனிவர்ஸ்க்கு வந்துட்டேன். தப்புக்கு தூய தமிழண்டா. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. சொல்றா, தப்புக்கு தூய தமிழண்டா. அது தவறு. தவறு, தவறுக்கு எதிர் சொல்லண்டா. சொல்றா, எதிர் சொல்லண்டா. சரி. சரி, எது சரி? எப்படி துஷ்டு, இதை யோசிச்சதே நான் தான். வீடியோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிருங்க.